ஹலோ மே திஸ் இஸ் பேங்க் தமிழ் ஃபிக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம டேயோட ஒன் ஷாட் பார்க்கலாம், த டைரி. ஸோ நிறைய பேர் வந்து ஹாரரான வீடியோஸ் போடுங்கக்கா, நல்லாயிருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ ஹாரர் ஃபீல் கொடுக்குற மாதிரி இது கண்டிப்பாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ மறக்காமல் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், தென் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தென் இன்ஸ்டா ஐடி, தென் வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணாதவங்க யாராக இருந்தீங்கன்னா மறக்காமல் அதையும் பண்ணிவிடுங்க. ஓகேடா மிஸ், இதை பற்றி நான் இன்ட்ரோ அவ்வளோ கொடுக்கணும் அவசியம் இல்லை, நீங்கள் ஸ்டோரி லைனில் பிக்கப் பண்ணிக்கோங்க. தென் இது கொஞ்சம் ஹாரர், கொஞ்சம் ரொமான்டிக், தென் லவ் அப்படி எல்லாமே கலந்து தான் இருக்கும். ஸோ வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே மிஸ், வாங்க இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாமா? வாங்க. ஓகே மிஸ், வாங்க இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஸ்டார்டிங் சீன் ஒரு அழகான டவுன் தான். ஸோ ஒரு குட்டி டவுனில் ஒரு குட்டி வீட்டில், அந்த வீட்டுக்குள்ளே எல்லாருமே அறக்க பறக்க வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஆக்சுவலி அங்கே ஒரு பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன் நடக்க போகுது. ஸோ மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வர போகிறாங்க. அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, அது நீங்கள் தான் இப்போ உள்ள கிளம்பிட்டுருக்கீங்க. ஸோ இப்போ உங்கள் அம்மா பார்த்துட்டு, ஏன் பார்க்க அழகாக இருக்க அப்படின்னு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. அப்படியான்னு சொல்லிட்டு அப்படி தான் உட்காந்துருக்கீங்க. இப்போ உங்கள் தங்கச்சி வந்துட்டு, அம்மா எப்பயுமே அக்கா அழகு தான், நீங்கள் என்ன எங்கள் அக்கா மேலே கண்ணு வைக்கிறீங்களா அப்படின்னு இப்போ யூனா சொல்லிகிட்ருக்கா. அவள் உங்கள் தங்கச்சி தான். ஸோ இப்போ நீங்கள், யூனா அம்மா கிட்ட என்ன சொல்கிற அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீ சும்மா இருக்கா, எல்லோரும் உன் மேலே கண்ணு வைக்கிறாங்க அப்படின்ட்டு இப்போ யூனா என்ன பண்ணுறேன்னா, அங்கே இருக்க மைய எடுத்துகிட்டு வந்து உங்கள் கழுத்தில் லைட்டாக வைக்கிறா. நீங்கள் பார்த்துட்டு, என்ன யூனா பண்ணுற அப்படி கேட்குறீங்க. சும்மா இருக்கா, எல்லோரும் வரவங்க எல்லோரும் உன் மேலே கண்ணு வச்சா அப்புறம் அழகு போயிடுச்சுன்னா என் அக்கா என்றைக்குமே அழகாக இருக்கணும் அப்படின்ட்டு யூனா என்ன பண்ணுறானா, அழகாக உங்களுக்கு மை வச்சு விட்றா. இப்போ நீங்கள், சரி போதும் ரொம்ப பண்ணாத, ஆல்ரெடி ஓவராக மேக்கப் போட்ட போதும் அப்படின்றீங்க. சரி அப்புறம் என்னோடய மேக்கப்புக்கு நீ எவ்வளோ ரேட் கொடுக்குற அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நான் ஒரு 10 தரேன். ஆஹா, நீ சும்மா சொல்கிற அப்படின்னு உங்கள் தங்கச்சி யூனா சொல்கிறா. ஏய் உண்மையாடி, நீ வந்து இப்போ தான் கற்றுக்குற, இருந்தாலும் செம்மையாக இருக்குது அப்படின்னு பாரு. நீ இன்னும் என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும்னா த ஐலைனர் போடுறதுல, ஓகேவா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் தங்கச்சியும், ஓ அப்படியா அப்படி சொல்லிட்டு அவளும் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை அப்படியே உன்னிப்பாக கவனிச்சிட்ருக்கா அவ. இப்போ உங்கள் அம்மா பார்த்துட்டு, பையன் மாப்பிள்ளை வந்துட்டாங்க போலக்கு, வா அப்படி சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு போகிறாங்க. நீங்களும் ஏம்மா அப்படி கேட்குறீங்க. ஏய் கிட்டே வந்துட்டாங்க போலக்கடி, நீ வெளியே வந்து காஃபிலாம் போட்டுட்டு அம்மாவுக்கு வேலை இருக்குது அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்ககிட்ட காஃபிலாம் போட சொல்லிட்டு அவங்க அப்படியே போயிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி தான் கிச்சனில் போட்டுட்ருக்கீங்க. இப்போ யூனா வந்துட்டு, அக்கா என்ன மாமாவுக்கு ஸ்பெஷல் காஃபியா அப்படின்னு கேட்குறா. நீங்கள் அப்படிலாம் கிடையாது, இப்போ அப்படி தான் நீங்கள் காஃபி போட்டுட்ருக்கீங்க. இப்போது வந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. யூனா பார்த்துட்டு, எனக்கா சர்க்கரைக்கு பதில் உப்பு போட்டியா அப்படின்னு கேட்குறா. ஏய் அது இல்லை, மாப்பிள்ளைக்கு காஃபி பிடிக்காதான், டீ தான் பிடிக்குமா அப்படின்னு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க. என்னக்கா சொல்கிற, மாப்பிள்ளைக்கு காஃபி பிடிக்காதா, டீ தான் பிடிக்குமா, நம்ம எல்லாருமே காஃபி தானே குடிப்போம், அவருக்கு என்ன அப்படின்னு யூனா சொல்கிறா. ஏய் அவருக்கு பிடிச்சது தாண்டி கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ யூனா பார்த்துட்டு, சரி அப்போ போடுக்கா அப்படின்னு அவள் சொல்கிறா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே தான் இப்போ டீ போட்டுட்ருக்கீங்க. இப்போ யூனா அப்படியே தான் அந்த ஸ்லாப்பில் உட்காந்துட்டு நீங்கள் டீ போட்டு பார்த்துட்ருக்கா. சரிக்கா நீ போடு, நான் மாமா வராங்களான்னு சொல்லிட்டு போய் பார்க்குறேன் அப்படின்ட்டு யூனா ஓடிடுறா. நீங்களும் அப்படி தான் டீலாம் போட்டுட்டு அப்புறம் காஃபி யாருக்கெல்லாம் வேணுமோ அதெல்லாம் போட்டுட்ருக்கீங்க. சரின்னு சொல்லிட்டு போய் யூனா போய் டோர்கிட்ட நிற்கிறா. ஸோ நிறைய கார் வருது, பெரிய பெரிய கார்லாம் வருது. இப்போ யூனா பார்த்துட்டு, கண்டிப்பாக மாமாவோட காராக தான் இருக்கும் அப்படின்ட்டு அப்படி தான் ஓடி வந்து அப்படின்றா. ஏய் என்னாச்சு, எதுக்கு ஓடி வர அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இப்போ யூனா பார்த்துட்டு, அக்கா மாமாவோட கார் வந்துருச்சு அப்படின்னு யூனா சொல்கிறா. இப்போ நீங்களும் என்ன சொல்கிற அப்படி கேட்குறீங்க. ஆமாக்கா பெரிய பெரிய கார்லாம் வந்திருக்கு அப்படின்னு யூனா சொல்கிறா. இப்போ நீங்களும் என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படி தான் நின்றுட்டுருக்கீங்க. இப்போ உங்கள் அம்மா பார்த்துட்டு, என் மாப்பிள்ளை வந்துட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நீங்களும் அப்படியே எட்டி பார்க்குறீங்க. ஸோ அப்படி தான் அவங்களோட அப்பா அம்மாலாம் வந்துட்டுருக்காங்க. இப்போ நீங்கள் எங்கே மாப்பிள்ளையே காணும் அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. இவனை பார்த்துட்டு, நான் போய் மாப்பிள்ளையை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஓடிட்டா. ஏய் அப்படின்றீங்க, அவள் ஓடிட்டா. ஸோ அப்படியே தான் மாப்பிள்ளை வராங்க, வேற யாரும் இல்லை, தேவங்க தான். ஸோ தேவங்க ரொம்ப அழகாக இருக்கான் அந்த ட்ரெஸ்ஸில், அழகாக ஒரு ஒயிட் கலர் ஷர்ட் போட்டுக்கிட்டு கீழே ஒரு பிளாக் கலர் பேண்ட் போட்டுட்டு ரொம்ப அழகாக இருக்கான். நீங்கள் அவன் அழகில் மயங்கிட்டீங்க. இவர் தானா அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. யோனா தூரத்துலேருந்து ஹாய் மாமா அப்படின்ட்டு யோனா காமிச்சிட்டு இருக்கா. தேவங்க ஹாய்ன்ட்டு அப்படி உள்ள வந்திருப்பான். இப்போ நீங்கள் அப்படி தான் நின்றுட்டே இருக்கீங்க உள்ள ரூமுக்குள்ளே. ஸோ இப்போது யோனா வந்து பார்த்துட்டு, அக்கா மாமா ரொம்ப அழகாக இருக்கார்,
அப்படின்ட்டு அவ சொல்கிறா. ஏய் நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ தான் பார்த்தியா அப்படின்னு கேட்குறா. ஆமான்றீங்க. இப்போ உங்கள் அம்மா பார்த்துட்டு போ எல்லாருக்கும் காஃபி டீலாம் கொடு அப்படின்றாங்க. இப்போ நீங்களும் அப்படி தான் எல்லாருக்கும் கொடுக்குறீங்க. இப்போ நீங்கள் அழகான சாரி கட்டியிருக்கீங்க, ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ தேவங்க அப்படியே பார்க்குறான். அவனும் வாங்கிட்டான். உங்கள பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இப்போ அவங்களோட அம்மா பார்த்துட்டு யார் இவன் இப்படி பார்க்குறான் அப்படின்ட்டு அவங்களும் பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே வயன் தான் அழகாக வந்துட்டுருப்பா டீ காஃபிலாம் எடுத்துகிட்டு. ஸோ வயன் அப்படியே தான் எல்லாருக்கும் டீ காஃபி எல்லாருக்கும் கொடுத்துட்டு நேராக அவங்க கிட்ட வரா. ஸோ இப்போ அப்படியே அவங்க எடுக்கலான்னு வந்தோடனே அது காஃபி. ஸோ அவங்க பார்த்துட்டு இது காஃபியா டீயான்னு கேட்குறான். வயனும் அது காஃபி இதுதான் டீ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்கள்ட்ட சிரிச்சிட்டு அப்படியே எடுத்துக்கிறான். ஸோ அப்படி டைமில் ஸ்கிப் ஆகுது. ஸோ அப்படி தான் உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து இவங்க பார்த்து கேட்குறாங்க, என்ன தம்பி வயனை பிடிச்சிருக்காப்புலாம் கேட்குறாங்க. அவங்க பிடிச்சிருக்குன்றான். உங்களுக்கு செம ஸ்மைல். இப்போது தேவங்களோட வீட்டில் இருக்கவங்க எல்லாம் உங்களை கேட்குறாங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அவங்க அப்படியே சிரிச்சுட்டு அவங்களே பார்த்துட்ருக்கான். அவன் கண்ணு உங்கள் மேலேயே தான் இருக்குது. ஸோ நீங்கள் தேவங்க ஷையாக தான் பார்த்துட்ருக்கீங்க. பட் ஆனால் தேவங்க அப்படியே விட்டா உங்களை மென்று சாப்பிட்ருவான் போலக்கு. ஏன்னா அவனுக்கு உங்களை பார்த்த உடனே ஃபஸ்ட் சைட்லேயே அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ இப்போ அப்படி தான் அவங்களே பார்த்துட்ருக்கான். எப்போதே அவனுக்கு என்னமோ தோணுது, அதாவது உங்ககிட்ட பர்சனலாக பேசணும்னு தோணுது. அவங்க ஒன்றும் அன்கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்ருக்கான். அவனுக்கு என்ன யார்ட்டையோ ஏதோ கேட்கணும்னு தோணுது. நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ அப்படியே அவங்க பார்த்து உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட பேசணுமா அப்படின்னு கேட்குறீங்க. அவங்க அப்படி உங்களே பார்க்குறான். இப்போ நீங்கள் அப்படி தான் எல்லாரையும் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ அவங்க அம்மா பார்த்துட்டு டேய் என்னடா அப்படியே பார்த்துட்ருக்க, ஏதாவது பேசணுமா அவன் கூட, பேசுனா பேசிட்டு வா அப்படின்றாங்க. தேவங்க சரி ஓகே நான் பேசணுன்ற மாதிரி சொல்லிட்டு உங்களை பார்த்து கேட்குறான். நீங்களும் ஓகேன்ட்டு அப்படி தான் தேவங்க கூட போகிறீங்க. இப்போ நீங்கள் அப்படி தேவங்க கூட நின்றுக்கிட்டு அப்படி தான் தேவங்க பார்க்குறீங்க. இப்போ தேவங்க அப்படி உங்களை பார்த்துட்டு எதாவது பேசலாமே அப்படின்றான். நீங்கள் இல்லை நீங்கள் பேசுங்க அப்படின்னு நீங்கள் ரொம்ப ஷை ஆகிட்டு இருக்கீங்க. தேவங்க இப்போ உங்ககிட்ட ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு இங்கே பாருங்க, என்கிட்ட ஷையெல்லாம் ஆக வேண்டாம், என்ன பேசுகிறோமோ பேசுங்க, பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு தேவங்க சொல்கிறான். நீங்கள் கீழே தான் குனிஞ்சிட்ருக்கீங்களா? ஸோ தேவங்க பார்த்துட்டு என்ன நீங்கள் கீழே பார்க்குறீங்க, என்ன பாருங்க அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணனா டக்குன்னு உங்கள் சீக்கை தூக்கி அவனை பார்க்க வைக்கிறான். நீங்கள் அப்படியே தேவங்க பார்க்குறீங்க. உங்களுக்கு தேவங்க ரொம்ப பிடிச்சிருக்குதா, இருந்தாலும் ஒரு மாதிரி ஷையாக இருக்கீங்க. டக்குன்னு தேவங்களோட கையை தட்டி விட்டுட்டு அப்படி கீழே குனிஞ்சு பார்க்குறீங்க. தேவங்க அப்படியே மறுபடியும் என்ன பார்க்காம கீழே பார்த்தா என்ன அர்த்தம், அப்புறம் எப்படி கல்யாணத்துக்கு ஓகே சொல்வீங்க, அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பார்ப்பீங்களா இல்லை தரையை பார்ப்பீங்களா அப்படின்னு தேவங்க கேட்குறான். இப்போ நீங்கள் சிரிச்சுக்கிட்டே அது எனக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது அதான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியா சரி உங்கள் ஷையை போக்குறதுக்கு நான் வேணும் ஒன்று பண்ணட்டுமா அப்படின்னு தேவங்க சொல்கிறான். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ தேவங்க அப்படி யோசிக்கிறான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்கள் சீக்கில் அப்படி கிஸ் பண்ணிடுறான். நீங்கள் தேவங்க பார்க்குறீங்க. இப்போ என்ன பார்க்குறீங்களா, அது போதும் அப்படின்றான். நீங்கள் அந்த ஷாக்லேருந்து திரும்பி வெளியே கூட வரல, தேவங்க ஷாக்காக பார்க்குறீங்க. வயன் என்ன நீங்கள் ஷாக்காக பார்க்குறீங்க அப்படின்னு தேவங்க கேட்குறான். இல்லை இப்போது என்ன பண்ணீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இப்போது நான் கிஸ் பண்ணேன் தப்பா அப்படின்னு தேவன் கேட்குறான். நீங்கள் இல்லைன்னு தலையாட்டுறீங்க. அப்புறம் என்ன, நீங்கள் பேசாமல் கீழே பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம், அப்புறம் நம்ம வந்ததுக்கு எதுவும் யூஸ் இல்லாமல் போய்டும்ல. ஸோ அதான் பேசுங்க அப்படின்னு தேவன் சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு அப்படியே தான் தேவங்கிட்ட பேசுகிறீங்க. உங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, நீங்கள் பின்னாடி என்ன பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க அதெல்லாம் தேவங்கிட்ட சொல்கிறீங்க. தேவங்க சிரிச்சுக்கிட்டு அவன் நிறைய சொல்கிறான். நீங்களும் சிரிச்சுட்டே இருக்கீங்க. அப்படி தான் அந்த மூமெண்ட்ஸ் போயிட்டுருக்கு. தென் உங்களோட ரிலேஷன் தேவங்களோட ரிலேஷன்லாம் வந்திருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாமே ஹாலில் உட்காந்துட்டு என்ன போனவங்களை இன்னும் ஆளை காணும் அப்படின்ற மாதிரி தான் உட்காந்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்களும் தேவங்க போகலாமா, மொபைலில் நிறையா பேசலாம், இப்போது எல்லோரும் என்னடா இன்னும் ஆளை காணுமேன்னு பார்ப்பாங்க, வாங்க போகலாம் அப்படின்னு தேவங்க சொல்கிறான். போகலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அப்படி தான் நீங்களும் தேவங்க அப்படியே வந்துட்டுருக்கீங்க. இப்போது தேவங்க அம்மா பார்த்துட்டு என்னடா அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைம்மா சும்மா தான் அப்படி தேவங்க சொல்கிறான். ஸோ அப்படியே தான் அந்த மூமெண்ட்ஸ் போகுது. அப்புறம் என்ன உங்கள் வீட்டில் தட்டு மாற்றிக்கிறாங்க. ஸோ அங்கேயே ஒரு சின்னதாக என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் வச்சிடுறாங்க. நீங்களும் தேவங்க அப்படியே தான் ரிங் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. ஸோ சின்னதாக ஒரு என்கேஜ்மெண்ட் தான். ஸோ இப்போ அப்படியே தேவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க. தேவங்க உங்ககிட்ட நம்பர்லாம் கொடுத்துட்டு கால் பண்ணுங்க அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டு அப்படியே போயிருப்பான். ஸோ தேவங்க ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். ஸோ சிஓவாக தான். ஸோ இப்போ நீங்களும் தேவங்க பாய் சொல்லிடுறீங்க. ஸோ இப்போ அப்படி தான் வீட்டுக்குள்ளே போகிறீங்க. உங்களுக்குலாம் செம்ம ஹாப்பி. இவனை பார்த்துட்டு என்னக்கா மாமாக்கிட்ட என்ன செம்மையாக பேசியிருப்பா போல இருக்கே அப்படின்ட்டு கேட்குறா.
போடி அப்படின்ட்டு நீங்கள் போயிருப்பீங்க. ஸோ அப்படி தான் இப்போ நைட்டு தூங்கிட்டு இருக்கீங்க. அவன் உங்களுக்கு கிஸ் பண்ணியிருப்பான்ல சேக்கில். ஸோ அதே தான் நினச்சிட்டு ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு இருக்கீங்க. இவனா அப்படியே ஏன் அக்கா நெளிஞ்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவள் லைட் அடிச்சு பார்க்குறா. நீங்கள் அப்படியே தான் ஒரு மாதிரி முணங்கிட்டே இருக்கீங்க. இப்போ இவனா பார்த்துட்டு அக்கா அக்கா அப்படின்றா. நீங்கள் அப்படிதான் ஒரு மாதிரி தான் உட்காந்துருக்கீங்க, லைக் தூங்கிட்டே இருக்கீங்க. இப்போ இவனா அக்கா அப்படி கத்திடுறா. இப்போ நீங்கள் அப்படியே பெட்ஷீட்லேருந்து வெளியே வந்து என்னடி அப்படி கேட்குறீங்க. என்னக்கா பண்ணுற, ஏன் இப்போது நெளிஞ்சிட்ருக்க அப்படின்னு இப்போ யோனா கேட்குறா. நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை யோனா, அதுவா ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் டக்குன்னு பெட்ஷீட்டை போத்திக்கிறீங்க. அவள் இப்போது அப்படி உங்கள் பெட்ஷீட் எடுத்துகிட்டு இல்லை என்னமோ இருக்குது அப்படின்றா. ஏய் எதுக்கடி இப்போ ஹாரர் படத்தில் வர மாதிரி என்னமோ இருக்குது அப்படின்ற பொடி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறல விடு அப்படி சொல்லிட்டு இப்போ நீங்கள் தூங்கிடுறீங்க. இவனா பார்த்துட்டு இது சரியில்லையே அப்படின்ட்டு அவ்வளோ தூங்கியிருப்பா. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படி தான் உங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் கோவிலுக்கு போகலாம் வாங்கன்றாங்க. நீங்கள் மா நேத்தனமாக பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷனை வச்சு சாப்பிடுச்சிங்க, இப்போ எதுக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. கோவிலுக்கு போகும்போது இதெல்லாம் பேசக்கூடாது வாயன்மா, வா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், கல்யாணம் ஆக போகுது, இன்னும் இதை பற்றி உனக்கு தெரியல அப்படின்னு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன், சரி வாங்க அப்படி சொல்லிட்டு அப்படியே தான் நீங்களும் கிளம்பியிருப்பீங்க. ஸோ இப்போ அப்படியே கோவிலுக்கு வரீங்க. ஸோ கோவிலுக்கு வந்து பார்த்தா அங்கே ஆல்ரெடி ஒரு கார் நிற்கிது. ஸோ பார்க்க தேவங்கோட வீட்டில் இருக்க கார் மாதிரி தான் இருக்குது. என்னது இது, இது தேவங்கோட கார் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி உள்ளே வரீங்க. பார்த்தா தேவங்கோட ஃபேமிலி எல்லாமே அங்கே இருக்காங்க. நீங்கள் அப்படி தான் அழகாக சாரி கட்டிட்டு வந்திருப்பீங்க. இப்போ யூனா பார்த்துட்டு ஏய் சேச்சி பாரு சேச்சி மாமாவும் வந்திருக்காங்க போல் அப்படின்ட்டு அவள் சொல்கிறா. என்னடி புதுசாக சேச்சி அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அதுவா நான் ரீல்ஸ் பார்த்தேன்னா டான் படத்தில் அவங்க சேச்சி சேச்சின்னு கூப்பிட்டாங்களா, டைலாக் நல்லா இருந்துச்சு, அக்காவை சேச்சின்றது நல்லா தானே இருக்குது அப்படின்னு அவள் சொல்கிறா. நீங்கள் மண்டையில் கொட்டிட்டு ஒழுங்காக அக்கான்னு கூப்பிட்றீ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓ சேச்சி அப்படின்னு மறுபடியும் சேச்சின்னு தான்றா, எதையா கூப்பிட்டு போ அப்படின்ட்டு இப்போ நீங்கள் அப்படியே தான் கோவில் கூட அப்படியே என்ட்ரு ஆகுறீங்க. இப்போ அப்படியே தான் தேவங்க அப்படியே அங்கேருந்து பார்த்து ஹாய் ஓயன் அப்படின்றான். நீங்களும் ஹாய்ன்றீங்க. ஸோ உங்களுக்கு ஷையாக தான் இருக்குது. ஸோ தேவங்க அப்படி உங்ககிட்ட வந்துட்டு என்ன இப்போயும் ஷை ஆகுறீங்க, கோவில் தானே இது அப்படின்னு அவன் சொல்கிறான். அது அப்படின்னு தேவங்கிட்ட அப்படியே ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ யூனா பார்த்துட்டு சேச்சி அம்மா கூப்பிட்றாங்க வரியா அப்படின்னு யூனா சொல்கிறா. இவ்வளோ ஒருத்தி அப்படின்னு நீ முறைக்கிறீங்க. சேச்சி நல்லா தான் இருக்குது அப்படின்னு தேவங்க சொல்கிறான். நீங்கள் வேறு சும்மா இருங்க, அவள் எதையாவது பார்த்துட்டு இப்படி தான் ஒரு நாளைக்கு ஒன்று கூப்பிடுவா, ஒரு ஒன்றத்தை நூனான்வா என்னென்னமோ கூப்பிடுவா, அதை நீங்கள் கண்டுக்காதுங்க அப்படின்ட்டு இப்போது நீங்கள் அப்படியே சொல்கிறீங்க. பரவாயில்ல உங்கள் தங்கச்சி ரொம்ப சைல்டிஷாக இருக்காங்க அப்படி தேவங்க சொல்கிறான். நீங்கள் சிரிக்கிறீங்க, பரவாயில்லைங்க நீங்கள் சிரித்தா கூட ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு தேவங்க அப்படியே ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறான். சரி ரொம்ப ஃப்ளர்ட் பண்ணாதீங்க போதும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எங்கள் ஃப்ளர்ட்லாம் இல்லைங்க உண்மையாக தான், ஏங்க எனக்கு தெரியாதா போதுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு நீங்களும் தேவங்க அப்படிதான் கோவிலில் சாமி கும்பலான்னு வந்திருப்பீங்க. ஸோ தேவங்களோட ஃபேமிலிலாம் எங்கடா போனா அப்படி கேட்குறாங்க. இல்லைம்மா சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே சாமி கும்பிட்டுட்டு இருக்கான். இப்போ நீங்களும் தேவங்க ஆப்போசிட்டில் இருக்கீங்க. ஸோ நீங்கள் ரொம்ப பக்தியம்மா சாமி கும்பிட்டுட்டு இருக்கீங்க. தேவங்க பார்க்குறான், நீங்கள் கும்பிடும் போதும் அவ்வளோ அழகாக இருக்கீங்க. ஸோ அவன் அப்படியே ஒரு கண்ணால் பார்த்துட்டு இருக்கான். இப்போ நீங்கள் டக்குன்னு கண்ணை முழிச்சு தேவங்க பார்க்குறீங்களா. ஸோ தேவங்க அப்படியே உங்களை பார்த்து கண்ணடிக்கிறான். நீங்கள் ஆண் வாய் பொழக்கிறீங்க. இப்போது யூனா பார்த்துட்டு என்ன நடக்குதுங்க அப்படி சொல்லிட்டு அவ்வளோ பார்க்குறா. இப்போ நீங்களும் தேவங்க இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்களே. ஸோ பார்த்துட்டு சேச்சி ரொம்ப பண்ணாத, அப்புறம் அம்மா கிட்ட போட்டு கொடுத்துருவேன் அப்படின்னு அவள் சொல்கிறா. ஏய் ஆயா மூடி, அதான் ஒன்றும் இல்லை அப்படி டக்கு நீங்கள் திரும்பிடுறீங்க. இப்போ தேவங்க சிரிச்சிட்ருக்கான். ஸோ அப்படி தான் சாமி வந்து எல்லாருக்கும் விபூதி குங்குமம் எல்லாம் கொடுத்துட்டு அப்படியே உங்களுக்கு உங்கள் கையில் பூ தராங்க. நீங்களும் தலைக்கு எப்படி வைக்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே வச்சிட்ருக்கீங்க. உங்கள் அம்மா வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே தான் அந்த கோவிலை சுற்றி வரலான்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஐயோ இந்த பூ எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தான் வைக்க முடியாது வச்சிட்ருக்கீங்க. இப்போ டக்குன்னு தேவங்க பார்த்துட்டு வயன் ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்குறான். இந்த பூ எப்படி வைக்க முடியல, கொஞ்சம் வச்சு விட்றீங்களா தேவங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ தேவங்க அப்படியே அழகாக உங்களுக்கு வச்சு விட்றான். ஸோ அப்படி தேவங்க உங்களுக்கு பின்னாடி தான் அப்படி நின்றுக்கிட்டு அழகாக வச்சு விட்றான். ஸோ நீங்கள் அப்படி தான் அப்படியே உங்கள் தலையை காமிச்சிட்ருக்கீங்க. தேவங்க அப்படியே அழகாக வச்சுட்டு அப்படி ஸ்மெல் பண்ணுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஹாட் ப்ரீத் உங்கள் கழுத்தில் படுற மாதிரி இருக்குது. நீங்கள் டக்குன்னு தேவங்க பார்க்குறீங்க. தேவங்க அப்படி மல்லிப்பூ வாசனை செம்மையாக இருக்கும் அப்படின்றான். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு ஓகே அம்மா கூப்பிடுவாங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. தேவங்க பார்த்துட்டு இவ எப்போ பார்த்தாலும் அம்மா அம்மான் இருக்கா, இவ கல்யாணம் பண்ணிட்டும் எங்கள் அம்மா கூப்பிடுவாங்க நான் போகணுன்னு சொல்வாளோ
அப்படின்ட்டு அவங்க அப்படி தான் முழிச்சிட்டு இருக்கான். ஸோ டைமில் ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படி தான் கோவிலில் பிரசாதம்லாம் போடுறாங்க. ஸோ உங்கள் ஃபேமிலி அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ உங்கள் அம்மா பார்த்துட்டு பையன் நல்லா சாப்பிடு அப்படின்றாங்க. ஓம்மா ரொம்ப சாப்பிட முடியல, வயிறு ஃபுல்லாகிடுச்சு, அதோ அந்த யூனாக்கு வை அப்படின்ட்டு. இப்போ அப்படியே தான் நீங்கள் சொல்கிறீங்க, அம்மா எனக்கு வேணாம், நீ சேச்சிக்கு வை அப்படின்னு யூனா சொல்லிட்டு இருக்கா. என்னது சேச்சியா, என்னடி புது வார்த்தை அப்படின்னு உங்கள் அம்மா கேட்குறாங்க. அம்மா நானும் அதை தான் சொன்னேன், ஆனால் இவ கேட்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பரவாயில்ல யூனா நல்லா தான் இருக்குது பேர் அப்படின்னு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் அம்மா என்னம்மா அவ கூட சேர்ந்து நீனுமா அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. உங்கள் அப்பாவும் என் செல்ல ஆசை பொண்ணு யூனா கூப்பிட்டா எல்லாமே நல்லா தான் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறேன். அப்பா நீங்களுமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம் அப்படின்ட்டு அவங்க அப்பா அப்படியே யூனாக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் எதா பண்ணிட்டு போங்கன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. தூரத்தில் தேவங்க அப்படி தான் நின்றுட்டே சாப்பிட்டுட்டு இருக்கான். நீங்கள் தேவங் அப்படின்றீங்க. இப்போ தேவங்க உங்களை பார்த்துட்டு என்ன வாயின்னு கேட்குறான். இங்கே வாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ தேவங்க அப்படியே வரான். என்ன ஜாயின் நின்றுட்டே சாப்பிடாதீங்க, நல்லா இருக்காது, இங்கே உட்காருங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் தேவங்கிட்ட சைடில் இடம் காட்டுறீங்க உங்கள் பக்கத்துலேயே தான். ஸோ தேவங்க ஓகேன்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் நல்லா க்ளோஸாக உட்காந்துக்கிறான். நீங்கள் தேவங்க பார்க்குறீங்க. உட்கார சொன்னீங்க தானே, அதான் உட்காந்தேன் அப்படின்றான். அதுக்கு நீ இவ்வளோ க்ளோஸாவா அப்படின்றீங்க. என்ன வயன் அவனை கட்டிக்க போகிறவன் தானே அப்படின்ட்டு அவனுக்கு சொல்கிறான். நீங்கள் ரொம்ப சிரிக்கிறீங்க. இங்கே பாருங்களேன், ரொம்ப சிரிக்காதீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய சிரிக்க வேண்டியது இருக்கும், அப்போது இதை மிஸ் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு நான் சொல்கிறான். தேவங்க அப்படின்றீங்க. சரி சரி சாப்பிடுங்க அப்படின்னு தேவங்க உங்களை ஃப்ளர்ட் பண்ணிகிட்டே இருக்கான். அவங்கள விடவே மாட்டேங்கிறான். இப்போ தூரத்துலேருந்து உங்கள் அம்மா யூனா அப்புறம் உங்கள் அப்பா 3 பேர் உட்காந்துட்டு பார்த்துட்டே இருக்காங்க நீங்கள் 2 பேர் பேசுகிறத. ஸோ அப்படி தான் யூனா பார்த்துட்டு அம்மா சேச்சியும் மாமாவும் செம்ம பேரில் அப்படின்னு யூனா சொல்லிட்டு இருக்கா. இப்போது உங்கள் அம்மா பார்த்துட்டு ஆமாம் ஆமாம் 2 பேரும் செம்மையான பேர் அப்படின்ட்டு உங்கள் அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. உங்கள் அப்பாவும் என் பொண்ணு எவ்வளோ சந்தோஷமாக இருக்க பாரு மாப்பிள்ளை கூட அப்படின்ட்டு அவரும் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ யூனாவும் சேச்சி மாமா செம்ம பேர் அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு இருக்கா. ஸோ நீங்களும் அப்படி தேவங்க அப்படி சாப்பிட்டுக்கிட்டு பேசிகிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே அந்த மூமெண்ட்ஸ் போயிட்டுருக்கு. இப்போ நீங்களும் தேவங்க வீட்டுக்கு போகணும். ஸோ தேவங்க பாய் சொல்கிறீங்க. தேவங்க அப்படி நிறையா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருப்பீங்க தேவங்க கூட தனியாக. ஸோ அதெல்லாம் அவன் அனுப்பி விட்றேன்னு சொல்கிறான். ஸோ நீங்களும் ஓகேன்னு சொல்லிவிட்டு அப்படியே காருக்குள்ளே உட்காந்துட்டு உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. ஸோ இந்த டேவே உங்களுக்கு செம்மையாக இருக்கும். ஸோ ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் கிளம்பிட்டுருக்காங்க. இப்போ நீங்கள் அம்மா எங்கம்மா போகிறோம் அப்படி கேட்குறீங்க. உங்கள் கல்யாணத்துக்கு பட்டு சாரி எடுக்கணும் இல்லடி அப்படின்னு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. அதுக்கு எதுக்குமா இப்போது, என்னடி இன்னும் கல்யாணத்துக்கு 2 வாரம் தான் இருக்குது, நீ என்ன நினச்சிட்ருக்கா இன்னும் கல்யாணத்துக்கு 4 மாதம் இருக்குன்ற மாதிரி அப்படின்னு உங்கள் அம்மா சொல்கிறான். அம்மா அது பொறுமையாக பொறுமையெல்லாம் இல்லை, அப்பாவுக்கு இன்றைக்கி தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்காரு, அதான் வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் அப்படி தான் சரின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டுருக்கீங்க. இப்போ யூனா பார்த்துட்டு அக்கா இது என்னக்கா சும்மா சுடிதார் சாரி கட்டுக்கா அப்படின்றா. நீங்கள் சாரி எதுக்குடி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சாரி கட்டுக்கா, இந்த எல்லோ கலர் சாரி செம்மையாக இருக்கும், இதை கட்டு அப்படின்னு அவள் கொடுக்குறா. இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம் ஆமாம் புதுசு தான் கட்டு அப்படின்னு நான் சொல்கிறா. சரி ஓகேடி அப்படி சொல்லிட்டு அப்படியே கட்டிட்டு வரீங்க. ஸோ பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்க அந்த எல்லோ கலர் சாரியில். ஸோ யூனா சேச்சி நீ என்ன சேச்சி சாரி தானே கட்ட சொன்ன, இவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்றா. நீ அக்கானே கூப்பிடு, சும்மா சேச்சி சேச்சின்னு பிச்சிருவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி சரி ஆனால் நல்லா இருக்கு அப்படின்றா. ஸோ நீங்கள் அப்படி தான் நிற்கிறீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு என்னடி சுடிதார் தான் போட்ட சாரி கட்டிட்டு வந்து நிற்கிற, இதோ இந்த யூனாதாம்மா சாரி கடை சொன்னி கொடுத்தா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. யூனா சிரிச்சுக்கிட்டே இப்போ உங்கள் அம்மாக்கு அதில் என்னமோ சொல்கிறா. இப்போ உங்கள் அம்மா பார்த்துட்டு ஓ ஓ அப்படி போதா கதை, சரி சரி நல்லது தான் நல்லதாக இருக்குமா அப்படின்னு உங்கள் அம்மா சொல்கிறான். அம்மாவுக்கு என்னம்மா சொன்னாவ அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இப்போ என்ன பார்த்துட்டு அதெல்லாம் சொல்ல மாட்டோம், நானே உனக்கே தெரியும், சரி சரி வா கிளம்பலாம் அப்படி சொல்லிட்டு அப்படி தான் நீங்கள் 4 பேரும் நீங்கள் உங்கள் அப்பா அம்மா தென் அப்படி யூனா அப்படி தான் 4 பேரும் அப்படியே காரில் அப்படி போயிட்டுருக்கீங்க நேராக ஒரு ஷாப்க்கு வரீங்க. ஸோ அங்கே ஆல்ரெடி தேவங்களோட ஃபேமிலிலாம் நிற்கிறாங்க. ஸோ தேவங்க வெளியே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். இப்போ நீங்கள் அப்படி தான் கார் டோர் ஓப்பன் பண்ணி அப்படி வரீங்க. ஸோ தேவங்க பார்க்குறான். ஸோ அவன் இந்த மஞ்சள் கலர் சாரியில் உங்களை பார்த்த உடனே அவன் அப்படியே விழுந்துட்டானே சொல்லலாம். இப்போ யூனா பார்த்து ஓகேவான்ற மாதிரி அவள் கேட்குறா. இப்போ தேவங்க பார்த்துட்டு தேங்க்யூன்ற மாதிரி சொல்கிறான். ஆக்சுவலி அந்த சாரீ தேவங்க செலெக்ஷனு. ஸோ மஞ்சள் கலரில் வாயினை பார்க்கணுன்னு அவனுக்கு ஆசை. ஸோ கல்யாணத்துக்கு அதுக்கப்புறம் தான் அவன் கொடுக்கலான்னு நினச்சிருப்பான். பட் அவ்வளோ நாள் வெயிட் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதனால் அவன் என்ன பண்ணியிருப்பானா, யூனா ஒரு நாள் அவள் ஃப்ரெண்டோட வெளியே போயிருப்பா. அப்போது இதை கரெக்டாக உன் அக்காட்ட கொடுத்து கட்ட சொல்லு, நான் பார்க்கணும் அப்படின்னு நம்ம தேவங்க சொல்லியிருப்பான்.
ஸோ அதனால் யூனாவும் இப்போ இதான் சாக்குன்னு சொல்லி கொடுத்துருப்பா. ஸோ இப்போ நீங்கள் அப்படி தான் அழகாக இறங்கி வரீங்க. ஸோ அழகாக உங்கள் காதுக்கு அவ்வளோ பெரிய கம்மல் போட்டுக்கிட்டு ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஸோ தேவங்க பார்த்துட்டே இருக்கான். அவனுக்குலாம் உங்களை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நீங்கள் தேவங்க பார்த்து ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணுறீங்க. ஸோ தேவங்க ஹாய்ன்ற மாதிரி சொல்கிறான். நீங்களும் அப்படியே ஹாய்ன்னு சொல்லிட்டு நீங்களும் தேவங்க அப்படியே உள்ளே வந்துட்டுருக்கீங்க. ஸோ இப்போ உங்கள் அப்பா அம்மா தென் யூனா 3 பேரும் அப்படி தான் உள்ளே வராங்க. ஸோ நீங்கள் தேவங்களோட அப்பா அம்மாக்கெல்லாம் பவ் பண்ணுறீங்க. அவங்களும் உங்களுக்கு அப்படியே வாமா வாயின் அப்படின்றாங்க. ஸோ அப்படியே தான் அவங்க கூட உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ தேவங்க பார்த்துட்டு என்ன யூனா அக்கா சாரியில் இவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு இப்போ தேவங்க சொல்கிறான். மாமா அக்கா சாரி மட்டும் இல்லை, சுடிதார் போட்டாலும் அழகாக தான் இருப்பா. அவள் இன்னைக்கு சுடிதார் தான் போட்டா. நீங்கள் சாரி வேறு கொடுக்க சொன்னீங்களா, அதான் டக்குன்னு நீங்கள் கொடுத்த சாரியை கொடுத்துட்டேன் அப்படின்னு யூனா சொல்கிறா. ரொம்ப தேங்க்ஸ் யூனா, நீ இருக்க வரைக்கும் அக்காவை நான் ஈஸியாக கரெக்ட் பண்ணி தூக்கிட்டு போயிடுவேன் அப்படின்னா இங்கே அப்படியே தான் தேவங்க சொல்லிட்டு இருக்கான். யூனா பார்த்துட்டு மாமா ரொம்ப ஏறாதீங்க, அக்கா என்ன இருந்தாலும் உங்கள் வீட்டுக்கு தான் வரப்போகிறா, அப்புறம் என்ன அப்படின்னு யூனா சொல்கிறா. சரி சரி அப்படின்ட்டு தேவங்க அப்படியே ரொம்ப ஸ்மைல் பண்ணிட்டு உங்கள் பக்கத்தில் நிற்கிறான். நீங்கள் அப்படியே தான் நின்றுட்டே இருக்கீங்க. தேவங்க டக்குன்னு அப்படியே உங்கள் ஹிப்பில் கை வைக்கிறான். நீங்கள் தேவங்க என்ன பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு அவன் கையை எடுத்து விட்றீங்க. ஏன் நான் வைக்கக்கூடாதா அப்படி டக்குன்னு மறுபடியும் வைக்கிறான். தேவங்க வீட்டில் எல்லாம் வைக்காங்க, கம்முன்னு இருங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. யூனா அப்படியே தான் சாரீலாம் பார்த்துட்ருக்கா அவளுக்கு. ஸோ இப்போ உங்கள் அம்மா வயன் இந்த சாரி பாரு அப்படின்ட்டு உங்களை கூப்பிட்றாங்க. நீங்கள் டக்குன்னு தேவங்க கிட்ட இருந்து அப்படி உங்கள் அம்மா கிட்ட போகிறீங்க. தேவங்க அப்படி உங்களே தான் பார்த்துட்ருக்கான். எப்படி இவ்வளோ தனியாக கூப்பிடுறது அப்படின்ட்டு அப்படியே தேவங்க யோசிச்சுட்டே இருக்கான். இப்போ டக்குன்னு யூனாவை கூப்பிட்றான். ஸோ யூனாவும் ஓகே சொல்லிட்டு இப்போ தேவங்கிட்ட போகிறான். ஸோ இப்போ நீங்கள் அப்படி தான் சாரி மேலே வச்சு வச்சு பார்த்துட்ருக்கீங்க மிரரில். ஸோ தேவங்க நான் சொன்ன மாதிரி பண்ணு ஓகேவா அப்படின்ற மாதிரி யூனா கிட்ட அவன் சொல்லி அனுப்பிச்சி வச்சிடுறான். ஸோ யூனா ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே உங்ககிட்ட வந்து அக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறா. நீங்கள் என்னடி அப்படின்னு நீங்கள் அந்த சாரி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. மாமா உங்ககிட்ட தனியாக ஏதோ பேசணுமா, போங்கல அப்படின்னு இப்போ ரொம்ப மரியாதையாக பேசுகிறா யூனா. என்னடி மரியாதை இவ்வளோ பொங்குது என்னவா அப்படின்னு இப்போ நீங்கள் கேட்குறீங்க. இவங்க அப்படியே தான் ஃபோன் நோண்டிகிட்டு இருக்கான். இப்போ நீங்கள் மாமா உங்ககிட்ட பர்சனலாக பேசணுமா, நீ போய் என்ன ஏதுன்னு பேசிட்டு வரியா அப்படின்னு இப்போ யூனா சொல்கிறா. நீங்கள் என்ன பர்சனல் அல்ல முடியாது அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே நின்றுருக்கீங்க. இப்போ யூனா பார்த்துட்டு மாமா வர மாட்டேங்கிறா மாமா அப்படின்னு யூனா சொல்லிட்டு இருக்கா. அப்படியா ஓ சரிங்க வாயன் அப்படி தேவன் கூப்பிட்றான். இப்போ யூனா ஓடி போயிட்டா. சரி நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கல. ஸோ நீங்கள் அப்படியே சாரீஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ டக்குன்னு யூனா மறுபடியும் வந்து அக்கா என்னடி சும்மா கடுப்பேத்தாத, உங்கள் சாரி பார்த்துட்டு இரு போ அப்படின்னு நீங்கள் அனுப்பி வைக்கிறீங்க. இல்லை எனக்கு தண்ணி தாகமாக இருக்குது, கீழே காரில் தண்ணி இருக்குது எடுத்துகிட்டு வரியா அப்படின்னு யூனா சொல்கிறா. சாரி பார்த்துட்டு இருக்கல்ல நீ போய் எடுத்துக்கோ அப்படின்னு இப்போது நீங்கள் சொல்கிறீங்க. யூனா பார்த்துட்டு அக்கா உனக்காக நான் சாரி பார்க்குறேன், எனக்கும் சாரி பார்க்கணும்ல, அம்மா உனக்காக எடுத்துருவாங்கக்கா, நீ போய் எனக்காக தண்ணி மட்டும் கொண்டு வாக்கா ப்ளீஸ்க்கா அப்படின்னு இப்போ யூனா சொல்கிறா. சரி போய் தொலைறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த சாரியை கீழே வச்சுட்டு நீங்கள் அப்படி தான் கீழே போகிறீங்க. ஸோ தேவங்க உங்கள் பின்னாடியே வந்திருப்பான். இப்போ நீங்கள் அப்படி தான் காருக்குள்ளே போயிருப்பீங்க. டக்குன்னு யாரோ உங்கள் காருக்குள்ளே டக்குன்னு உட்காந்த மாதிரி இருக்குது. நீங்கள் என்ன எதுன்னு பார்க்குறீங்க, பார்த்தா தேவங்க தான். தேவங்க என்ன பண்ணுறீங்க அப்படி கேட்குறீங்க. அமைதியாரு அப்படின்னு தேவங்க சொல்கிறான். தேவங்க என்ன பண்ணுறீங்க விடுங்க வெளியே போகலாம் அப்படின்ட்டு நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணா லாக்கில் இருக்குது. இப்போ தேவங்க நீங்கள் உட்காந்துருக்க சீட்டுக்கு பின்னாடி அப்படியே வரான். நீங்கள் தேவங்க என்ன பண்ணுறீங்க, வீட்டில் பார்த்து எதாவது நினைக்க போகிறாங்க, ரோட்டில் இருக்கோம் வாங்க போயிடலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. கம்முன்னு இரு கொஞ்ச நேரம். சரி யார் எடுத்தா தெரியுமா அப்படின்னு தேவங்க கேட்குறான். நீங்கள் யூனா கொடுத்தா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவள் கொடுக்க தான் செஞ்சா, அவளுக்கு இப்படி கிடச்சிது அப்படின்னு தேவங்க கேட்குறான். தெரியாதே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. தேவங்க பார்த்துட்டு நான் தான் வாங்கி கொடுத்தேன் அப்படின்றான். உங்களுக்குலாம் ஒன்றும் புரியல. இல்லை நீங்கள் சும்மா சொல்கிறீங்க அப்படின்னு சும்மாலாம் சொல்லலை, நான் தான் வாங்கினேன். இந்த மஞ்சள் கலர் சாரியில் ஒன்று பார்க்கணும் ஆசையாக இருந்துச்சு, அதான் ஒன்று வாங்கினேன், வாங்கி யூனா கையில் கொடுத்து உன்னை கட்ட சொன்னேன் அதான் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஓ அதனால தான் அந்த நாய் என்னை காலையிலே கட்ட சொல்லிச்சா, போய் அவளை வச்சுக்கிறேன் அப்படின்னு நம்ம நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ தேவங்க பார்த்துட்டு சரி அவளை போய் வச்சுக்கிறது இருக்கட்டும், மாமாக்கு எதாவது குட்ரி அப்படின்றான். என்ன சொல்கிறீங்க, அதெல்லாம் எதுவும் கிடையாது விடுங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி அதெல்லாம் 2 வாரம் தாண்டி இருக்குது, ஒரு ட்ரையல் பார்த்துக்கலாமே அப்படின்றான். தேவங்க அங்கே தேடுவாங்க, வேணாம் வாங்க போயிடலாம் அப்படின்னு தேவங்க பிடிச்சி இழுக்கிறீங்க. தேவங்கெல்லாம் வரமாட்டேன்றான். அதான் டோர் வேறு லாக்கில் இருக்குது. ஸோ நீங்கள்
தேவங்க டோரும் அன்லாக் பண்ணுங்க தேவங்க அப்படின்றீங்க. முடியாது, எனக்கு கிஸ் கொடு, அதுக்கப்புறம் நான் அன்லாக் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தேவங்க சொல்கிறான். ஆஹா, வேணாம் தேவங்க, வீட்டில் வந்துடுவாங்க, வேணாம். ஏய், யாரும் வர மாட்டாங்க, இவனை பார்த்துப்பா. அப்போ நீங்கள் தான் அந்த பிளான் கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. தேவங்க ஆமான்றா. சரி விடு, பேச வேணாம், வா அப்படின்ட்டு தேவங்க கிட்ட நல்லா க்ளோஸாக வரான். நீங்கள் தேவங்க வேணாம் அப்படின்றீங்க. சுமாருவாயன், இந்த சாரியில் மஞ்சக்காட்டு மைனா போல இருக்குடி, எப்படி உன்னை விட முடியும் அப்படின்னு தேவங்க சொல்கிறான். உங்களுக்குலாம் ஒன்றும் புரியல. தேவங்க வேணாம், விடுங்க அப்படின்னு நீங்கள் நெளியறீங்க. தேவங்க இப்பெல்லாம் நெளியாதுடி, நெளிஞ்சா ஒரு மாதிரி இருக்குடி அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். உங்களுக்குலாம் ஒரு ஷாக்கு. அப்படி நீங்கள் நகர்றீங்க. தேவங்க அப்படி உங்களை பிடிச்சிட்டு உங்கள் 2 கையும் தூக்கி அப்படியே அந்த விண்டோ கிட்ட ப்ளேஸ் பண்ணி அப்படியே நல்லா கிஸ் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் படுத்துட்டீங்க, தேவங்க உங்கள் மேலே படுத்துருக்கான். ஸோ அப்படி தான் கிஸ் போயிட்டே இருக்குது. ஸோ ரொம்ப டீப்பாக போகுது. நீங்கள் ஒரு கட்டத்தில் போதும் தேவங்க அப்படின்றீங்க. இன்னும் ஒன்று அப்படின்ட்டு மறுபடியும் உங்களை விடவே இல்லை, கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். நீங்கள் அப்படி தான் தேவங்க போதும் அப்படின்றீங்க. காரில் உன்னை வச்சு செய்யணுன்னு ரொம்ப நாள் ஆசைடி, சரி வா அப்படின்ட்டு தேவங்க அப்படியே உங்கள் நெக்கு கிட்ட போகிறான். நீங்கள் தேவங்க வேணான்றீங்க. ஏன் சும்மா இரு அப்படின்ட்டு தேவங்க அப்படி தான் நீங்கள் மல்லிப்பூ வச்சுருப்பீங்க. ஸோ அதை அப்படியே ஸ்மெல் பண்ணிவிட்டு என்னம்மா இருக்குது தெரியுமா நீ, என்னம்மா இருக்கு அப்படின்ட்டு அப்படி தான் உங்கள் நெக்கிலேருந்து கிஸ் பண்ணிட்டு உங்கள் செஸ்ட்டுக்கிட்ட போகிறான். நீங்கள் தேவங்க வேணான்றீங்க. டக்குன்னு உங்கள் சாரியை லைட்டாக தள்ளிட்டு உங்கள் ஹிப்புக்கிட்ட வரான். நீங்கள் தேவங்க தேவங்க அப்படின்றீங்க. அவ்வளோ தாண்டி போவேன், அதுக்கப்புறம் போக மாட்டேன், அதுக்கப்புறம் வெட்டிங் நைட்டில் வச்சுக்கலாம் என்ன, அதுக்கப்புறமெல்லாம் போக மாட்டேன், கவலைப்படாத அப்படின்ட்டு அவன் ஒரு மாதிரி சொல்லிவிட்டு உங்கள் ஹிப்பை நல்லா கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஒரு மாதிரி நெளிறீங்க. நெளியாதடி, அப்புறம் வெட்டிங் நைட்டில் பண்ண வேண்டியதெல்லாம் இங்கே பண்ணுற போகிறேன், சும்மா இரு அப்படின்ட்டு அவன் சொல்லிகிட்ருக்கான். இப்போ காரே ஷேக் ஆகுது. நீங்கள் தேவங்க கார் ஷேக் ஆகுது, அது நீ தாண்டி பண்ணுற, நெறியாத, அப்படியே இரு அப்படின்ட்டு தேவங்க அப்படி தான் நல்லா அவங்களுக்கு கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அந்த மூமெண்ட்ஸ் அப்படியே தான் போகுது. ஸோ நீங்கள் அப்படி தேவங்க அப்படியே அந்த சீட்டில் உட்கார வச்சுட்டு நீங்கள் அப்படியே போது தேவங்கன்னு சொல்லிட்டு சாரியை நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வரீங்க. தேவங்க அன்லாக் பண்ணிட்டான். ஸோ நீங்கள் போதுன்ட்டு அப்படியே ஷை ஆகிட்டு நேராக வரீங்க. இப்போ உங்கள் அம்மா பார்த்துட்டு எங்கே போனவா அப்படி கேட்குறாங்க. நீங்கள் அம்மா அது தண்ணி எடுக்க போனேன், தண்ணி இல்லையா, அதான் ஒரு 2 கடையை தாண்டி போய் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. தேவங்க அப்படியே பின்னாடியே வந்திருப்பான். அவன் ட்ரெஸ்லாம் கலைஞ்சிருக்கு. ஸோ அவன் அப்படியே தான் அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படியே வந்திருப்பான். இவனா அப்படி ஒரு மாதிரி சிரிக்கிறா. நீங்கள் எல்லாம் ஒரு நாள் தாண்டி அப்படியே சொல்லிட்டு அவளை போய் அடிக்கிறீங்க. அவங்க அம்மா பார்த்துட்டு சரி தண்ணி கொடுவா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் தண்ணியெலாம் கொடுத்துட்டு இருந்தா தண்ணி கேட்டல இருந்தா அப்படி சொல்லி இவனா கொடுக்குறீங்க. இவனா என்ன நல்லா போச்சா அப்படின்னு அவள் கேட்குறா. உனக்கு நடக்கும்போது இருக்குடி அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இவனை அப்படியே சிரிச்சிட்ருக்கா. தேவங்க பார்த்து இவனா ஓகேவான்னு கேட்குறா. ஸோ தேவங்க தேங்க்யூ ஸோ மச் அப்படின்ற மாதிரி நீங்கள் தேவங்க சொல்லிகிட்ருக்கான். ஸோ அப்படி தான் அந்த டைமில் போகுது. ஸோ உங்களுக்கும் தேவங்களுக்கும் அப்படியே மேரேஜுக்கு சாரீஸ்லாம் எடுத்தாச்சு. ஸோ தேவங்களுக்கும் வேட்டி சட்டை எடுத்தாச்சு. ஸோ அப்படியே தான் அந்த மூமெண்ட்ஸ் போகுது. இப்போ 2 வீக்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். தேவங்க அப்படியே மணமேடையில் உட்காந்துருக்கான். ஸோ அவங்களோட வெட்டிங் தான். ஸோ நீங்கள் அப்படி தான் அழகாக ஒரு சாரீ கட்டிட்டு வந்துட்டுருக்கீங்க. தேவங்க உங்களையே பார்த்துட்ருக்கான். ஸோ நீங்கள் அழகாக அந்த சாரியில் ரொம்ப அழகாக தேவதை மாதிரி இருக்கீங்க. ஸோ ஃபுல்லாக நெக்லஸ். ஸோ உங்களை அவ்வளோ அழகாக மேக்கப் போட்டிருக்காங்க. ஸோ தேவங்க உங்களை அப்படி வச்ச கண்ணை விடாமல் பார்த்துட்ருக்கான். அங்கேருந்து பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாரும் தேவங்க ஃபைனலி மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு அவனுங்களை சொல்லி கத்திட்ருக்கானுங்க. ஸோ அப்படி தான் நீங்கள் உட்காரிங்க. தேவங்க அப்படி பார்த்து மகன் ரொம்ப அழகாக இருக்க அப்படின்றான். நீங்கள் சரி போங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அப்படி தான் ஐயோ சரிப்பா தாலி கட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ தேவங்க அப்படியே தாலி கட்டிடுறான். ஸோ எல்லாருமே அந்த அர்ச்சனையை தூவுறாங்க. ஸோ அந்த மூமெண்ட் அப்படியே போகுது. இப்போ தேவங்க அப்படியே உங்களுக்கு குங்குமம் வைக்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டே இருக்கீங்க. ஸோ அப்புறம் என்ன அக்னியெல்லாம் சுற்றி வரீங்க. ஸோ சுற்றி வந்துட்டு இப்போ தேவங்க அப்படியே உங்களுக்கு அழகாக மெட்டி போடுறான். ஸோ நீங்களும் அப்படியே தான் அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணுறீங்க. ஸோ ஃபைனலி உங்கள் வீட்டை விட்டு போகிற டைம். ஸோ அப்படி தான் உங்கள் வீட்டுக்கு எல்லாருக்கும் டாட்டா சொல்லிவிட்டு அப்படி தான் நீங்கள் தேவங்க வீட்டுக்கு போகிறீங்க. ஸோ தேவங்க உங்களை அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். ஸோ நீங்கள் அழுதுகிட்டே வந்திருப்பீங்க. ஸோ தேவங்க உங்களை கம்ஃபர்ட் பண்ணிகிட்டே வரான். ஸோ நீங்கள் நேராக தேவங்க கூட ஒரு வீடு இருக்குது. ஸோ அங்கே தான் வந்திருப்பீங்க. தேவங்க அப்படியே பார்க்குறான், உள்ளவா வாயின்றான். ஸோ அப்படி தான் நீங்களும் தேவங்க அப்படியே நின்றுட்டே இருக்கீங்க. தேவங்களோட அம்மா அப்படியே ஆர்த்தியெல்லாம் எடுத்து உங்களுக்கும் தேவங்க அப்படி குங்குமம் வச்சுட்டு அவங்க அப்படியே உள்ளே போக சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அப்படி தான் உள்ளே வரீங்க. அப்படி தேவங்களோட அப்பா பார்த்துட்டு
வடத்துக்கால் வச்சு உள்ளே வாங்க 2 பேரும் அப்படின்றாரு. ஸோ நீங்களும் அப்படியே வடத்துக்கால் எடுத்து 2 பேரும் அதை ஒரே டைமில் எடுத்து வைக்கிறீங்க. ஸோ தேவங்களோட அப்பா அம்மா அப்படி பார்த்துட்டு உங்கள் கூடயே வந்திருப்பாங்க. ஸோ அப்படிதான் உங்ககிட்ட நிறைய விஷயம் சொல்கிறாங்க, வீட்டை எப்படி பார்த்துக்கணும், உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது அப்படிலாம் தேவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ தேவங்க அப்படி தான் உட்காந்துட்டே இருக்கான். இப்போ அப்படி தேவங்க உங்களுக்கு பால் பழம் அதெல்லாம் தராங்க. ஸோ அப்படி தான் அந்த மூமெண்ட்ஸ் போகுது. இப்போ தேவங்க அம்மா உங்களை அழகாக கிளப்பிட்டு இருக்காங்க. ஸோ உங்களோட வெட்டிங் நைட்டுக்கு தான் நீங்கள் அப்படி தான் ரொம்ப ஷை ஆகிட்டே இருக்கீங்க. ஸோ ரொம்ப ஷை ஆகாதம்மா, அவங்க ரொம்ப அதெல்லாம் இல்லை, சீக்கிரத்தில் எங்களுக்கு ஒரு பேரப்பிள்ளையை பெற்றுக் கொடு அப்படின்றாங்க. நீங்களே ஓகே அத்தன்னு சொல்லிட்டு தேவங்களோட அப்பா அம்மா கிளம்பிட்டாங்க. ஸோ அவங்களுக்குலாம் கதவெல்லாம் சாத்திட்டு நேராக அப்படி தான் தேவங்களோட பெட்ரூம்க்கு வரீங்க. தேவங்க அப்படியே ரெட்டியாக இருக்கான். ஸோ நீங்கள் அப்படி தான் வரீங்க. தேவங்க அப்படியே அந்த பாலெலாம் கீழே வாங்கி வச்சுட்டு அப்படியே அவங்க கூட அப்படி க்ளோஸாக உட்காந்துட்ருக்கான். நீங்கள் என்னங்க அப்படின்றீங்க. என்னடி கல்யாணத்துக்கு முன்னாடி தேவங்கன்னுவ, இப்போ என்ன வாங்க போங்க, நீ தேவனே கூப்பிடு அப்படின்றான். நீங்களும் ஓகேன்ட்டு அப்படி தான் உட்காண்ட்ருக்கீங்க. தேவங்க அப்படி உங்கள் கையை ஹோல்ட் பண்ணிவிட்டு, என்ன இருந்தாலும் இந்த கையை நான் விட மாட்டேன், ஓகேவா, உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அப்படின்றான். நீங்கள் அப்படியே தான் தேவங்க அப்படியே டியரை ஐஸோடி பார்க்குறீங்க. தேவங்க அப்படியே உங்கள் டியரை அப்படியே வைப் பண்ணிவிட்டு, அழக்கூடாது சரியா, கடை கொண்டு நீ அழக்கூடாது ஓகேவா அப்படின்ட்டு உங்களை ஹக் பண்ணிக்கிறான். சரி, இன்றைக்கி நைட்டு நான் சொன்ன மாதிரி தான் 2 வாரத்துக்கு முன்னாடி அங்கே சொல்லியிருப்பேன்ல உங்க கூட அந்த மாதிரி அப்படின்னு தேவங்க சொல்கிறான். நீங்கள் தேவங்க போங்க அப்படின்ட்டு வெக்கப்பட்டு திரும்புறீங்க. ஏய் இப்போலாம் வெக்கப்பட்டனா அடிச்சிருவேன்டி, ரொம்ப தான் வெக்கப்படுற அப்படின்ட்டு அவங்க அப்படியே உங்களை கிஸ் பண்ணுறான். நீங்கள் தேவங்க தேவங்க அப்படின்றீங்க. கிஸ் பண்ணாமல் பேசாத அப்படின்ட்டு அப்படி அந்த கிஸ் போயிட்டே இருக்குது. ஸோ அந்த கிஸ் அப்படியே போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு அவங்க என்ன பண்ணுறான், அவங்கள பெட்டில் லே பண்ண வச்சிடுறான். நீங்கள் அப்படியே அவங்க பார்க்குறீங்க. ஸோ அவனோட ஷர்ட்டை தூக்கி ரிமூவ் பண்ணி தூக்கி போடுறான். இப்போ அவங்களோட 6 பேக்லாம் பார்க்குறீங்க. அவங்க அப்படி காட்டுறான், தொட்டுப்பார் அப்படின்றான். நீங்கள் வேணான்றீங்க. சும்மா தொட்டுப்பாருடி அப்படின்ட்டு இப்போ அப்படியே தான் உங்கள் கை தேவங்களோட செஸ்ட்டை ட்ராவல் பண்ணுது. ஸோ தேவங்க அப்படி ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். ஸோ தேவங்க அப்படியே உங்கள் மேலே உட்காந்துட்டு, தோ இதுதான் எல்லாமே உனக்கு தான் ஓகேவா, அதே மாதிரி எந்த அளவுக்கு என்ன உனக்கு தரணும் அந்த அளவுக்கு நீ எனக்கு ஓகேவா அப்படின்ட்டு அவங்க சொல்கிறான். நீங்கள் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. என்ன புரியாத மாதிரி பார்க்குற, அதாவது என்னோடய பாடியில் இருக்க எல்லாமே உனக்கு தான், அதே மாதிரி உன் பாடியில் இருக்க எல்லாமே எனக்கு தான் ஓகேவா அப்படின்னோடனே நீங்கள் ஒரு மாதிரி ஷை ஆகுறீங்க. ஷையெல்லாம் ஆகாதுடி, எல்லாமே எனக்கு தான் ஓகேவா, ஏன்னா நீ என்னோடது அப்படின்ட்டு அவங்க அப்படியே உங்களை ஃபுல்லாக கிஸ் பண்ணிகிட்ருக்கான். இப்போ அப்படி உங்களோட சாரீ அந்த மேலே இருக்கிறத அப்படியே ரிமூவ் பண்ணி போடுறான். ஸோ தேவங்க பார்க்குறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கண்ணை முடிக்கிறீங்க. தேவங்க அப்படியே கண்ணை தர அப்படின்றான். இப்போ டக்குங்க அப்படி தான் தேவங்க அப்படியே உங்களை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஸோ அப்படி தான் அந்த நைட் போயிருக்கோம். ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக நீங்கள் அப்படி தான் தேவங்க கூட ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. தேவங்க 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 அப்படின்றீங்க. இரு இரு இன்னும் 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 கொஞ்ச நேரம்டி, கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ அப்படின்றது அவங்க அப்படி தான் ஒரு மாதிரி உங்கள் கூட அந்த நைட் அவன் போயிருப்பான். ஸோ 1 2லாம் கிடையாது. ஸோ 5 6 தான் போயிட்டுருக்கு. இப்போ தேவங்க ஒரு 6 ரவுண்ட் முடிச்சுட்டு உங்கள் கூட அப்படி படுத்துக்கிட்டு இருக்கான். நீங்கள் தேவங்க நல்லா ஹக் பண்ணிவிட்டு, தேவங்க அப்படின்றீங்க. என்ன பண்ணுறே பிடிச்சிருந்துச்சா அப்படி கேட்குறான். வலிக்குது அப்படின்ட்டு தேவங்க பார்த்து சொல்கிறீங்க. தேவங்க டக்கு நாங்கள் கை வச்சு அப்படி மசாஜ் பண்ணுறான். நீங்கள் அப்படி கண்ணை மூடுறீங்க. இப்போ அப்படி இருக்கு. இப்போ ஓகே தேவங்க, அண்ணா கை ரொம்ப அப்படின்றீங்க. சரி சரி ரொம்ப கொண்டு போக மாட்டேன், அங்கே மட்டும்தான் அப்படின்ட்டு தேவங்க அப்படி ரப் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அப்படி தான் அந்த நைட் ரொம்ப டீப்பாக போயிருக்கோம். ஒரு மார்னிங் ஒரு 8 o'clock போல் தேவங்க அப்படியே எழுந்துச்சு உங்களை பார்க்குறான். குழந்த மாதிரி அவனோட ஆர்ம்ஸில் தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ அவங்க அப்படியே உங்களே சிரிச்சுட்டே பார்த்துட்ருக்கான். ஸோ அப்படியே உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே தான் தேவங்க அப்படின்றீங்க. என்ன போட்டாட்டி எஞ்சிட்டியா அப்படின்னு கேட்குறான். வலிக்குது அப்படின்றீங்க. சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்களை ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு யாராவது ரெஸ்ட் ரூம் கூப்பிட்டு போய் அப்படியே உங்களை ஃப்ரெஷ்அப் பண்ணி விடுறான். ஸோ உங்களுக்கு சாரீ கட்டி விடுறான். நீங்களாம் தேவங்க எப்படி சாரீ கட்ட தெரியும் அப்படி கேட்குறீங்க. அதெல்லாம் ஃபோனில் பார்த்துருக்கேன் அப்படின்ட்டு அவன் சொல்லிவிட்டு உங்களுக்கு அழகாக கட்டி விடுறான். நீங்கள் பார்க்குறீங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. நான் கூட இவ்வளோ பர்ஃபெக்டாக கட்டினது இல்லை தேவங்க, ஆனால் நீங்கள் ரொம்ப அப்படின்றீங்க. தேவங்க சரி ஓகே சரி வா கீழே போகலாம்
அப்படின்ட்டு அப்படியே தான் நீங்களும் தேவங்க அப்படியே ஸ்டெப்ஸ் இறங்கி ஹாலுக்கு வரீங்க. ஸோ தேவங்க அப்படி தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். ஸோ உங்களால் அந்தளவுக்கு ஒர்க் பண்ண முடியல, ஸோ டயர்டாக இருக்குது, இருந்தாலும் தேவங்க அப்படியே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். ஸோ கட் பண்ணுறதுலேருந்து தென் வாஷ் பண்ணி தரது எல்லாமே அவன் தான் பண்ணுறான். ஸோ நீங்கள் அப்படி தான் குக் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு பேக் ஹக் பண்ணுறது, நீங்கள் குக் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா டக்குன்னு உங்கள் ஹிப்பை பிடிச்சி கிள்றது, அது மாதிரி எதாவது பண்ணிகிட்டே இருப்பான். நீங்கள் தேவங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தா நீ வந்து குக் பண்ணு அப்படின்றீங்க. ஸோ நீங்கள் அப்படி தான் என்ன மட்டும் பண்ணலை அப்படி சொல்லிட்டு தேவங்களோட ஹிப்பை பிடிச்சி கிள்றீங்க. தேவங்க அப்படி ஏய் சென்சிட்டிவான இடம்டி அப்படின்றான். அப்போ எனக்கு மட்டும் அது ஏன் இடம், நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்ட்டு அவங்க அப்படி உங்கள் கிட்ட க்ளோஸாக வரான். சரி போதும் நீ ஒர்க்கை கண்டினியூ பண்ணு அப்படின்றீங்க. தேவங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே குக் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அப்படி தான் தேவங்க நீங்களும் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸோ உங்களோட ஆஃப்டர்நூன் அதையும் முடிச்சுட்டு இப்போ அப்படி தான் தூங்கிட்டுருக்கீங்க. தேவங்க பார்க்குறான், எனக்கு செமையான ஒரு ஹாரர் படம் ரிலீஸ் பண்ணுறாங்களாம், பார்த்துட்டு வருவோமா அப்படின்னு கேட்குறான். என்ன ஹாரர் படம்? புதுசாக ஒன்று வந்திருக்காண்டி, பார்த்துட்டு வரலாம், நல்லா க்ரைமாக இருக்குமா. ஜேகே பார்த்துட்டு நேற்று பார்த்துட்டு வந்து சொன்னான், ஃபஸ்ட் ஷோ தான் போக முடியல நமக்கு மேரேஜில், செகண்ட் ஷோ போகலாம், என்ன ஓகேவா அப்படின்னு அவன் கேட்குறான். ஓகே தேவங்க, ஹாரர் படம் தானே, எனக்கு ஹாரர்னா ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு அப்படி தேவங்க கேட்குறீங்க. ஹாரர் படமா? எல்லா படத்துக்கும் போக வேண்டிய நான், சின்ன வயசுலேருந்து எனக்கு ஹாரர்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்றான். ஓ அப்படியே சொல்லிட்டு தேவங்க அப்படியே ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்கீங்க. ஒரு ஈவினிங் 6 o'clock போல் அப்படி தான் ஒரு அழகாக கிளம்பிட்டுருக்கீங்க. சுடிதார் போடுறீங்க. தேவங்க பார்த்துட்டு சுடிதார்லாம் போடாதீ, சாரி கட்டு. வேணாம் தேவங்க, அங்கே அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், வேண்டாம் அப்படின்றீங்க. சரி உன் இஷ்டம் அப்படின்ட்டு தேவங்க அப்படி தான் உங்களை கூப்பிட்டு போயிட்டுருக்கான். ஸோ அப்படி தான் நீங்களும் தேவங்க அந்த ஹாரர் படத்துக்கு வந்திருப்பீங்க. ஸோ ரொம்ப ஹாரராக இருக்குது, தேவங்க ஹக் பண்ணிட்டு தான் பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு ஹாரர் ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ நீங்கள் கல்யாணம் ஆகிடுச்சு இல்லை, ஸோ அதனால் தேவங்க நல்லா ஹக் பண்ணிட்டு தான் அந்த படத்தை பார்த்துட்ருக்கீங்க. தேவங்க பாப்கார்ன் சாப்பிட்டுட்டே பார்த்துட்ருக்கான். ஸோ அப்படி தான் நீங்களும் தேவங்க ஹாரர் படத்தை பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டுருக்கீங்க. ஸோ டின்னர் அப்படி தான் அங்கேயே முடிச்சுட்டு அப்படியே வீட்டில் வந்து தூங்குறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் போல் தேவங்க ஒர்க்லாம் போக ஆரம்பிச்சுதான். ஸோ நீங்கள் தேவங்க நைட்டு சீக்கிரம் வாங்க தேவங்க அப்படின்றீங்க. சரி பொண்டாட்டி வரேன் அப்படின்ட்டு அவனை போயிருப்பான். சரி பார்த்து இருந்துக்கோ, ஏதாவது ஒன்று கால் பண்ணு ஓகேவா அப்படின்ட்டு அவன் போயிருப்பான். ஸோ அப்படி தான் டேஸஸ்லாம் போயிட்டுருக்கு. ஒரு ஃபைன் டே. ஸோ நீங்கள் அப்படி தான் டிவி பார்த்துட்ருக்கீங்க. அப்போது ஒரு ஹாரரான பிளேஸ் இருக்குது. ஸோ யாராலையும் விசிட் பண்ண முடியாது, நீங்கள் முடிஞ்சால் போய் பாருங்க, இங்கே போனால் யாருமே உயிரோட வந்ததில்லை அப்படிலாம் சொல்கிறாங்க டிவியில். நீங்கள் எல்லாம் கேட்டுட்டு சரி உனர்த்தவங்கிட்ட கேட்போமா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டே இருக்கீங்க. ஸோ அட்ரஸ்லாம் அப்படி நோட் பண்ணிக்கிறீங்க, அந்த வீடு எங்கே இருக்குன்ட்டு. ஸோ ரொம்ப ஹாரராக இருக்குது, ரொம்ப பாழடைஞ்சு போன வீடு, ஆனால் பெரிய வீடு. ஸோ நீங்களும் அந்த அட்ரஸ்லாம் நோட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் டிவி ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஸோ தேவங்க என்ன இன்னும் காலை காணும் அப்படி சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ இப்போது டோர் பெல் அடிக்குது. இப்போ நீங்கள் இதை வந்துட்டேன் தேவங்க அப்படின்றீங்க. ஸோ தேவங்கதான் வயன் கதவு திறக்குது இவ்வளோ நேரம் மாடி அப்படின்றான். சாரி தேவங்க, டிவி பார்த்துட்டு இருந்தேன், மன்னிச்சிருங்க, உள்ளே வாங்க அப்படி சொல்லிட்டு தேவங்க ஃபுட்டில் எடுத்து வச்சுட்டு இப்போ அப்படியே சொல்கிறீங்க. தேவங்க சொல்லு வயன், நாளைக்கு லீவா உங்களுக்கு? ஆமாம். ஏன்? இல்லை தேவங்க, நம்ம 2 பேருக்கும் ஹாரர்னா ரொம்ப பிடிக்கும், நம்ம அதை படத்தில் தானே பார்த்துருக்கோம், இப்போது ரியலாகவே ஒரு பேய் வீடு இருக்காமே பங்களா, போய் பார்க்கலாமா? நான் அட்ரஸ் நோட் பண்ணிட்டேன், நம்ம வீட்டு பக்கத்துலேயே தான் இருக்கான், போய் பார்க்கலாமா தேவங்க அப்படின்றீங்க. இப்போ தேவங்க பார்த்துட்டு போடி, சும்மா வீட்டில் ஒரு நாள் தான் இருக்க போகிறேன், அது டயர்டாக இருக்கும், நல்லா வரல அப்படின்றான். தேவங்க ப்ளீஸ் 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 தேவங்க, அங்கே போனவங்க யாருமே உயிர் பழைக்கலையா, வாங்க தேவங்க ஒரே ஒரு தாட்டி போய் பார்க்கலாமே அப்படின்றீங்க. வேறு வேலை இல்லையா உனக்கு? டிவியில் கண்டதெல்லாம் பார்த்துட்டு வந்து போடி அப்படின்றான். தேவங்க என்ன போங்க, உங்களுக்கு இன்றைக்கி எதுவும் கிடையாது அப்படின்ட்டு நீங்கள் மட்டும் போகிறீங்க. வயன் வயன் அப்படி கூப்பிட்றான், நீங்கள் மட்டும் போயிட்டீங்க. ஏன் இவ்வளோ கோவப்படுறா, சரி போய் பார்ப்போம் அப்படின்ட்டு தேவங்க அப்படி தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவன் அப்படியே டிஷ்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு இப்போ லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நேராக ரூமுக்கு வரான். நீங்கள் அப்படி தான் கோச்சிக்கிட்டு அப்படி தான் பெட்டில் படுத்துட்ருக்கீங்க. தேவங்க டக்குன்னு உங்கள் ஹிப்பை வந்து கை வைக்கிறான். நீங்கள் அப்படியே டக்குன்னு அவன் கை எடுத்து விட்றீங்க. வயன் என்னடி என் பொண்டாட்டி பண்ணுற அப்படின்றான். தேவங்க நீ கூட்டு போக மாட்டேல்ல, நான் என்ன ஹனிமூனுக்கு சுவிட்சர்லாந்து கூட்டு போவேன்னு சொல்கிறேன், இங்கே பக்கத்தில் இருக்க ஒரு பேய் பங்களாக்கு தானே கூட்டு போக சொல்கிறேன், அங்கே கூட்டு போக மாட்டேங்கிறல்ல. பொண்டாட்டி அங்கே சேஃப் இல்லடி, ஓனா எவனாவது எதாவது பண்ணிட்டானா, வேணாம் பொண்டாட்டி அப்படின்றான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என் கூட தேவங்க இருக்காரு, அப்புறம் என்ன அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு மறுபடியும் கோச்சிக்கிறீங்க. சரி என்ன அந்த பிளேஸ்க்கு ஒன்று கூட்டு போகணும் அதானே அப்படி தேவங்க கேட்குறான். ஆமாம் அப்படின்றீங்க. சரி கூட்டு போகிறேன்,
இப்போ எதுவும் இப்படிலாம் பண்ணாமலாம் இருக்காதடி, என்னால் ரொம்ப மிஸ் பண்ணண்டி ஒன்று அப்படின்றான். சரி ஓகே தேவங்க அப்படின்ட்டு நீங்கள் இன்னும் தேவங்க அன்றைக்கி நைட்டு அப்படியே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் இப்போ தேவங்க பார்த்து தேவங்க எப்போ போகலாம் அப்படி கேட்குறீங்க. ஒரு 4 மணிக்கு போகலாண்டி அப்படின்றான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த 4 மணிக்கு என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு அப்படி தான் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஃபைனலி அந்த அட்ரஸ் தேடி அப்படி வந்திருப்பீங்க. இப்போ தேவங்க பார்த்துட்டு ஒயன் இது சேஃப்னு எனக்கு தோணலை, வேணாம், தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னு தேவங்க சொல்கிறான். தேவங்க இதான் என் கூட இருக்கல அப்புறம் என்ன அப்படின்ட்டு நீங்கள் மட்டும் தேவங்க கூட்டு போகிறீங்க. ஸோ டார்ச்செல்லாம் எடுத்துகிட்டு அப்படி தான் வீட்டை போய் பார்க்குறீங்க. ஸோ ரொம்ப பாழடைஞ்சு போய் ரொம்ப ஹாண்டடாக இருக்குது. நீங்கள் தேவங்க படத்தில் வரதோடு ரொம்ப நல்லா இருக்குது தேவங்க, உள்ளே வாங்கல அப்படியே தேவங்க உள்ளே கூட்டு போகிறீங்க. ஸோ டோர்லாம் இல்லை. ஸோ அப்படி தான் அதெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டே இருக்கீங்க. ஸோ வீடே ரொம்ப அழகாக இருக்குது. அங்கே ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. ஆனால் எல்லாமே ஒரு மாதிரி உடஞ்சி போய் செதஞ்ச நிலமையில இருக்குது. ஸோ நீங்கள் அதெல்லாம் கை வைக்கல. ஓ அப்படியே தான் நீங்கள் உள்ளே போயிட்டே இருக்கீங்க. தேவங்க பார்த்து தேவங்க மேலே எதாவது இருக்கான்னு பாரு, நான் கீழே பார்க்குறேன் அப்படியே சொல்லிவிட்டு நீங்கள் கீழே இருக்க ரூம்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ ஒரு ரூமுக்கு போகிறீங்க. அங்கே அப்படி தான் நிறைய ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்குறீங்க. யார் இவங்க அப்படி சொல்லிட்டு அப்படியே தான் ஃபோட்டோவில் பார்த்துட்ருக்கீங்க. அவங்க ரொம்ப அழகாக இருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்காங்க. யாராக இருக்கும் அப்படி சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ நான் ஜூம் பண்ணி பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ ஆனால் அந்தளவுக்கு கிளியராக இல்லை ஃபேஸஸ்லாம். ஸோ நீங்கள் அப்படியே தான் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, சரி அங்கே கபோர்டு இருக்குது அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு கபோர்டு இருக்குது அதை ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ அங்கே ஒன்றுமே இல்லை. ஆனால் பட் ஒரு அழகான டைரி இருக்குது. அது ரொம்ப க்ளீனாக இருக்குது. நீங்கள் டக்குன்னு அந்த டைரி எடுத்து என்ன டைரியாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு அந்த டைரியை ஓப்பன் பண்ணி படிக்கிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேஜில் ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் படிச்சுட்டு சிரிச்சிட்ருக்கீங்க. இப்போ தேவங்க பார்த்துட்டு வயன் இங்கே ஒன்றும் இல்லை, வா போகலாம் அப்படின்றான். இதோ வரேன் தேவங்க அப்படி சொல்லிட்டு அந்த டைரியை தெரியாதனமா நீங்கள் ஒரு பேக் கொண்டு வந்திருப்பீங்க. தெரியாதனமா அந்த டைரியை அந்த பேக்கில் போட்டுக்கிறீங்க. ஆக்சுவலி நீங்கள் கபோர்டில் தான் வச்சுருப்பீங்க. அது சடனாக உங்களோட பேக்கில் விழுந்துருச்சு. ஸோ நீங்கள் அதை நோட் பண்ணல. அந்த கபோர்டு மட்டும் க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படி தான் நீங்கள் தேவங்கோட கை பிடிச்சிட்டு தேவங்க இங்கே ஒன்றுமே இல்லை தேவங்க அப்படின்றீங்க. ஆமாம் ஒன்றுமே இல்லை, சரி வா இவில சொல்கிறதெல்லாம் நம்பிட்டு வந்துட்டு அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்களை கூட்டு போயிட்டுருக்கான். ஸோ நீங்கள் அந்த வீட்டை தான் ஒரு மாதிரி பார்த்துட்டு அப்படியே போயிருப்பீங்க. ஸோ இப்போ ஃபைனலி உங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டீங்க. இப்போ உங்கள் பேக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படி தான் இப்போ நைட்டு டின்னர் செய்யறதுக்காக அப்படி தான் கிச்சனில் டின்னர் செஞ்சிட்ருக்கீங்க. பின்னார்லேருந்து தேவங்க வந்து என்ன செய்கிற அப்படின்னு கேட்குறான். நீங்கள் தேவங்க சப்பாத்தி தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்கீங்க. அப்படியா சரி எதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்குறான். அந்த சப்பாத்தி மட்டும் உருட்டி கையில் கொடுங்க, நான் அதை தோசைக்கல்ல போடுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு அவனும் அப்படி தான் செஞ்சுட்டே இருக்கான். இப்போ டக்குன்னு என்ன ஆச்சுன்னு தெரில, அங்கே அப்படியே கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் தேவங்க அப்படின்றீங்க. இப்போ தேவங்க பார்த்துட்டு பயப்படாத இரு, கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. என்னது இன்வெர்டர் தான் இருக்கே அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க அப்படி தான் சரி இரு பொண்டாட்டி கேண்டில் எங்க அப்படின்ட்டு கேட்குறான். நீங்கள் கபோர்ட்லேருந்து கேண்டில் எடுக்கிறீங்க. இப்போ தேவங்க அப்படியே மேட்ச் பாக்ஸ் எடுத்து பொண்டாட்டி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறான். தேவங்க முன்னாடி தான் அப்படின்ட்டு நீங்கள் தேவங்களோட கையை பிடிக்கிறீங்க. ஓகே வாயன் அப்படி சொல்லிட்டு இப்போ அவனும் இப்போ பற்ற வைக்கிறான். ஸோ அப்படியே தான் நீங்கள் கேண்டில் காட்டுறீங்க. ஸோ தேவங்க அப்படியே பார்த்துட்டு சரி இன்னொரு கேண்டில் எடுத்துக்கோ, நான் இன்வெர்டரை போய் பார்க்குறேன் என்னாச்சுன்னு, நீ இங்கே இரு. தேவங்க நான் உன் கூடயே வரேன். ஒன்றும் இல்லை, என்ன நீ ஹாரர் படம் தான் தனியாக பார்க்குற அப்புறம் என்ன அப்படி தேவங்க கேட்குறான். சரின்னு சொல்லிட்டு நீங்களும் ஒரு கேனில் ஏற்றிட்டு அப்படி தான் கிச்சன்லேயே நிற்கிறீங்க. உங்களுக்குலாம் பயமாக இருக்குது. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு நின்றுட்டே இருக்கீங்க. நீங்கள் ஹாலை பார்க்குறீங்க. ஏதோ ஒரு கருப்பான உருவம் உங்களே பார்க்குற மாதிரி இருக்குது. நீங்கள் தேவங்க விளையாடாத என்ன பண்ணுற அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படி தான் அதை நோக்கி போயிட்டுருக்கீங்க. தேவங்க அப்படியே தான் அவன் பொண்டாட்டி இன்வெர்ட்ரு ரிப்பேர் ஆகிடுச்சிடி அப்படின்னு சொல்லிட்டு வரான். நீங்கள் அப்போது இது யார் அப்படின்னு பார்க்குறீங்க. பார்த்தா அந்த உருவம் இல்லை. நீங்கள் பயந்துட்டு ஓடி போய் தேவங்க ஹக் பண்ணிக்கிறீங்க. தேவங்க பார்த்துட்டு என்னாச்சு அப்படி கேட்குறான். தேவங்க நீ தான் இருக்கன்னு நினச்சி நான் அங்கே போனேன், அங்கே இன்னும் ஒரு கருப்பாக உருவம் வந்துச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எதையாவது பார்த்துட்டு பயந்துருப்பேன். சரி விடு, சரி விடு கரண்ட் வந்துடும், நான் வேணா இபி அண்ணனுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கால் பண்ணுறான். தேவங்க இந்த விட்டு போயிடாத அப்படின்றீங்க. சரி போக மாட்டேன், நீ கேனில் வச்சுட்டு இங்கே நில்லு, நான் போய் ஃபோன் எடுத்துகிட்டு வரேன். நானும் வரேன் அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் தேவங்க கையை பிடிச்சிட்டே இருக்கீங்க. தேவங்க அப்படியே சரி ஓகேன்னு சொல்லிட்டு உங்களை ரூம் வரைக்கும் கூப்பிட்டு போய் அப்படியே மொபைல் எடுத்துகிட்டு வந்து இப்போ ஃபோன் பண்ணுறான். இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க இபிலேருந்து. இப்போ நீங்கள் தேவங்க பார்த்து தேவங்க என்ன சொன்னாங்க அப்படி கேட்குறீங்க. இன்னும் கொஞ்ச நேரம் ஆகுமாண்டி, சரிப்பா அப்படி சொல்லிட்டு தேவங்க அப்படி தான் உங்களுக்கு பெட்டில் உட்கார வைக்கிறான். உங்களுக்குலாம் வேர்க்குது.
சரி இரு அப்படி சொல்லிட்டு அங்கே இருக்க ஒரு விசிறி எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு விசிறிட்டு இருக்கான். ஃபேனை தேவங்க கை வலிக்கும் அப்படின்றீங்க. ஏய் கம்னு இரு உனக்கு வேர்க்குது பார் அப்படின்ட்டு அப்படியே அவங்கள துடைக்க சொல்கிறான். ஸோ நீங்களே போய் தொடச்சிட்டே இருக்கீங்க. தேவங்க அவங்க வேர்க்குது தேவங்க உங்களுக்கும் தான் அப்படின்ட்டு நீங்கள் துடைக்கிறீங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படி தான் ரொம்ப நேரம் உட்காந்துருக்கீங்க. இப்போ கிச்சன்லேருந்து என்னமோ சவுண்டு கேட்குது. தேவங்க பார்த்துட்டு சரி நான் போய் பார்க்குறேன்றான். தேவங்க நானும் வரேன். ஏய் கீழே தாண்டி போகிறேன் எங்கேயும் போக மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அவனும் கேண்டில் எடுத்து போயிருப்பான். ஸோ பார்த்தா ஒரு பிளேட் தான் கீழே விழுந்து உடஞ்சிருக்கும். சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு தேவங்க வந்திருப்பான். ஸோ நீங்கள் அப்படி தான் உட்காந்துருக்கீங்க. என்னாச்சு தேவங்க அப்படி கேட்குறீங்க. இப்போ தேவங்க பார்த்துட்டு பிளேட் ஒன்று கீழே விழுந்து உடஞ்சிச்சு அதுதான். சரி பயப்படாது அப்படி சொல்லிட்டு தேவங்க அப்படி தான் உங்கள் கூட உட்காந்துருக்கான். ஸோ கொண்டா கழிச்சு டக்குன்னு லைட்ஸ்லாம் ஆன் ஆகிடுச்சு. நீங்கள் அப்படியே கேண்டில் ப்ளோ பண்ணிவிட்டு தேவங்க கரண்ட் வந்துருச்சு அப்படின்றீங்க. ஸோ தேவங்க சரி கேண்டில் வச்சுட்டு ஒர்க்கை போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அனுப்பி வைக்கிறான். இப்போ நீங்கள் தேவங்க எனக்கு அது பார்த்ததுலேருந்து ஒரு மாதிரியா இருக்குது. நீங்களும் கூட வாங்கலை அதில் உட்காந்து ஒர்க்கை பாருங்களேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. தேவங்க பார்த்துட்டு ஏய் ஒன்றும் இல்லை வைன் போடி அப்படின்றான். இல்லை தேவங்க பயமாக இருக்குது தேவங்க ப்ளீஸ் தேவங்க அப்படின்றீங்க. சரி ஓகே பாரு அப்படி சொல்லிட்டு அவன் லேப்லாம் எடுத்துகிட்டு அப்படி தான் நேராக ஹாலில் உட்காந்துட்டு உங்களுக்கு பார்த்தபடி அப்படியே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். நீங்களும் அப்படி தான் ஒர்க்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து டைனிங் டேபிள் உட்காடுறீங்க. தேவங்க டின்னர் ரெடியான்னு கேட்குறான். ரெடி அப்படின்றீங்க. சரி என்னாச்சு உனக்கு ஏன் ஒரு மாதிரி இல்லை தேவங்க அது அப்படின்றீங்க. சரி விடு எதுவும் இல்லை சாப்பிடு அப்படின்ட்டு தேவங்க அப்படியே உங்களுக்கு சப்பாத்தி வைக்கிறான். ஸோ அப்படி தான் நீங்கள் சாப்பிட்டுட்டா நீங்கள் நைட்டு தூங்கியிருப்பீங்க. நீங்கள் அப்படி தான் ஒரு மிட் நைட் ஒரு 1 o'clock போல் அப்படி தூங்கிட்டே இருக்கீங்க. டக்குன்னு உங்கள் கனவுல எனக்கு அதை கொடுத்துரு எனக்கு அது வேணும் என்கிட்ட திரும்ப கொடுத்துரு அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் கேட்குது. நீங்கள் பார்க்குறீங்க டக்குன்னு ஏஞ்சிக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்குது. என்ன கனவு இது அப்படின்றீங்க. இப்போ தேவங்க பயந்துட்டு ஏய் வயன் என்னாச்சு அப்படி கேட்குறான். தேவங்க அது அது என் கனவுல அப்படின்ட்டு நீங்கள் நடந்ததெல்லாம் சொல்கிறீங்க. ஏய் எதையா நினச்சிட்டு சரி படுன்றான். இல்லை இல்லை ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்றீங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கே இருக்க பாட்டில் எடுத்து சரி தண்ணி குடி அப்படின்றான். நீங்களும் ஓகேன்ட்டு அப்படியே தண்ணி குடிச்சிட்ருக்கீங்க. உங்களுக்குலாம் இன்னுமே அந்த மெமரிஸ்லேருந்து வர முடியல. இவங்க என்னது இவங்க ஒரு மாதிரியாக இருக்குது. ஒரு வேளை அந்த வீட்டுக்கு போனனால தான் அப்படி இருக்கோ அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. தேவங்க பார்த்துட்டு ஏய் அது எப்போ போனது அது போய் அதெல்லாம் இருக்காது வயன் அப்படின்றான். இல்லை தேவங்க என்னமோ தப்பாக இருக்குது அப்படின்றீங்க. சரி தூங்கு நாளைக்கு எனக்கு வேலை இருக்குடி அப்படி சொல்லிட்டு அவன் தூங்கிட்டான். ஸோ நீங்களும் அப்படியே தேவங்க நல்லா ஹக் பண்ணிவிட்டு அப்படி தூங்கியிருப்பீங்க. தேவங்க உங்களை பேக் ஹக் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஸோ மார்னிங் போல் இப்போ தேவங்க அப்படி தான் ஃபோன் பேசிக்கிட்டு அவன் ஒர்க் கிளம்பியிருப்பான். சரி சொல்லிட்டு உங்கள் ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படி தான் உட்காந்துருக்கீங்க ஹாலில். ஸோ உங்களுக்கு அந்த கனவு வந்திருக்கும்ல அதான் ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருக்கீங்க. ஸோ ஓகே சொல்லிட்டு அப்படி கேட்டுறமா பார்த்துட்ருக்கீங்க. இப்போ அப்படி கால் வருது. பார்த்தா தேவங்க தான் சொல்லுங்கள் தேவங்க அப்படின்றீங்க. வயன் இன்றைக்கி நான் வீட்டுக்கு வர முடியாது. நான் அப்படியே பிஸ்னஸ் ட்ரிப்பாக ஒரு 1 week போகிறேன்டி. நேராக அப்படியே நாங்கள் ட்ரிப்பாக கிளம்புறோம். இதை உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன் ஆனால் மறந்துட்டேன்டி. நான் கிளம்புறேன் என்ன அப்படின்னு தேவங்க சொல்கிறான். தேவங்க என்ன தேவங்க டக்குன்னு இப்படி சொல்கிறீங்க. நான் வேணா வரவா அப்படி கேட்குறீங்க. வேணாம் எதுக்கு உனக்கு வீண் செலவு கிளம்பி சரி வரதா இருந்தாவா அப்படின்றான். சரி தேவங்க நான் தான் இப்போ வரேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படி தான் கிளம்பி தேவங்களோட ஆஃபீஸ்க்கு போகிறீங்க கேப் புக் பண்ணி. ஸோ தேவங்க பார்க்குறான். தேவங்க அப்படின்றீங்க. தேவங்க ஓடி வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிட்டு சரி பொண்டாட்டி கிளம்பிட்டேன் போயிட்டு வரேண்ணா அப்படின்னு தேவங்க சொல்கிறான். தேவங்க 1 week அப்படின்றீங்க. ஏய் 1 week தாண்டி 1 week மட்டும் அப்படின்றான். என்ன உங்கள் அம்மா வீட்டில் இருந்துட்டு வா அப்படின்றான். இல்லை வேணா தேவங்க 1 week தானே நான் இருந்துக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஏய் அப்புறம் தான் நைட்டில் பயந்துக்கிட்டு எதுவும் பண்ணிட்டாது என்ன அப்படி தேவங்க சொல்கிறான். இல்லை அம்மா இல்லை தேவங்க வேணாம் அதெல்லாம் அங்கே இருக்கட்டும். நான் வேணும்ண்ணா நான் கிளம்புறேன். நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க. கால் பண்ண மறந்துடாதீங்க. கால் பண்ணுங்க இல்லை மெசேஜாவது பண்ணுங்க. சாப்பிட்டீங்கன்னா ஒரு மெசேஜ் போட்டுருங்க தேவங்க அப்படின்றீங்க. இப்போ தேவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் தேவங்க வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. சரி பொண்டாடி போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு உங்களை அப்படியே நல்லா கிஸ் பண்ணுறான். ஸோ நீங்களும் அப்படியே கிஸ்லாம் வாங்கிட்டு சரி தேவங்க பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்றீங்க. சரி சரி அப்படின்ட்டு போயிட்டான். சரின்னு சொல்லிட்டு தேவங்க அனுப்பி வச்சுட்டு இப்போ திரும்ப வீட்டுக்கு வரீங்க. ஸோ அதுக்கப்புறம் தேவங்க உங்களை விட்டு போனதுலேருந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்படி தான் டேஸஸ்லாம் போயிட்டுருக்கு. ஒரு ஃபைன் டே நீங்கள் அப்படியே வீட்டை க்ளீன் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் ஒரு பேக் எடுத்துகிட்டு போயிருப்பீங்களா அந்த வீட்டுக்கு. ஸோ அந்த பேக் அப்படி தான் இருக்குது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பேக்லேருந்து அப்படியே உங்களோட திங்ஸ்லாம் எடுத்து வைக்கிறீங்க. அப்போ பார்த்தா உள்ளே ஒரு டைரி இருக்குது.
இப்போதான் உங்களுக்கு புரியுது. ஓ ஒருவேளை இந்த டைரி தான் அந்த பேய் கேட்டிருக்குமா? அதனால தான் நம்ம வீட்டை ஃபாலோ பண்ணியிருக்குமா? அப்படின்னு புரிய வந்தோடனே இப்போ அந்த வீடியோ ஒரு மாதிரி ஷேக் ஆகுற மாதிரி உங்களுக்கு ஃபீலு. நீங்கள் அப்படியே காதை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துடுறீங்க. ஸோ உங்களுக்கு முன்னாடி ஒரு உருவம் அப்படி வந்து நிற்கிது. நீங்கள் அது பார்க்குறீங்க. யார் நீ அப்படி கேட்குறீங்க. இப்போ அந்த உருவம் அப்படியே லைக் பேய் மாதிரி தான் இருந்திருக்கும். இப்போ உங்ககிட்ட வந்தோடனே ஒரு நார்மலான பர்சன் போல மாறுது. அது மூஞ்சி செதஞ்சிருக்கு, ஒரு கண்ணு க்ளோஸில் இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க. யார் நீ? உனக்கு என்ன வேணும்? என் டைரி தானே, இந்த என்னை விட்டுரு ப்ளீஸ் அப்படின்னு நீங்கள் கெஞ்சுறீங்க. அந்த பேய் பார்த்துட்டு அந்த டைரி வாங்கிட்டு இப்போ அந்த பேய் அவங்க கிட்ட அப்படி க்ளோஸாக வந்து இதில் இருக்கிறது பாதி நீ படிச்சுட்ட தானே அப்படின்னு அந்த பேய் கேட்குது. நீங்கள் அது சாரி உங்கள் பர்சனல் தானே, மன்னிச்சிரு, நான் அது தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ அந்த பேய் அப்படி லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு, இல்லை நீ படிக்கலாம் தப்பு இல்லை, ஆக்சுவலி நான் வந்து அப்படி சொல்லிட்டு அந்த பேய் அதோட ஃப்ளாஷ்பேக் சொல்ல வருது. ஸோ அந்த பேயோட பேர் ரிதம்னு வச்சுக்கலாம். ஸோ ரிதம்க்கு அப்பா அம்மா யாருமே கிடையாது. ரிதம் ஒரு ஆஃப்னேஜ் கேர்ள் தான். ஸோ ஆஃப்னேஜ்லேருந்து நல்லா படிக்கிற பொண்ணு. ஸோ அவளுக்கு ஸ்காலர்ஷிப்லாம் கிடச்சி நிறைய வேலை ஜாப் அப்படிலாம் கிடச்சிட்ருக்கும். ஸோ அவள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போது ஒரு பையன் மேலே அவள் ஃபாலோ ஆகிடுவா. ரிதம்க்கு வயலன்னா ரொம்பவே பிடிக்கும். ஸோ அப்படியே அவள் வயலின் கிளாஸ் போயிட்டுருக்கும் போது தான் அந்த பையனை மீட் பண்ணியிருப்பா. ஸோ காலேஜில் வயலின் கிளாஸும் தனியாக இருக்குது. ஸோ அந்த டைமில் அந்த பையனும் வருவான். ஸோ அப்படி இருக்கும்போது தான் வயலின் கிளாஸில் என்னமோ கான்னு சொல்லிட்டு ரிதம் தேடிட்டு இருந்திருப்பா. அப்போ அந்த டைமில் அந்த பையன் தான் ஹெல்ப் பண்ணி அவளுக்கு கொடுத்துருப்பா. ஸோ அந்த டைமில் டெய்லி அவள் அந்த பையனை மீட் பண்ணும் போதெல்லாம் ஸோ அவளுக்கு அது லவ்வாக மாறிக்கும். அவன் பேர் நம்ம ஜாக்சன் வச்சுக்கலாம். ஸோ ஜாக்சனும் ரிதமும் லவ் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ரிதம் கூட யாரும் அந்தளவுக்கு பேச மாட்டாங்க. பட் ஆனால் ரிதம் செம்மைய வயலின் வாசிப்பா. ஸோ அப்படி இருக்கும்போது தான் ஜாக்சனுக்கு ரிதமை ரொம்ப பிடிச்சிருக்கும். ஒரு கட்டத்தில் ரிதம் ரொம்ப அழகாக இருந்திருப்பா. ஸோ அவள் பியூட்டினாலே எல்லாருமே அப்படி பேசுவாங்க. ஸோ அவள் காலேஜில் அழகுன்னா நம்ம ரிதம் மட்டும்தான். ஸோ வயலின் செம்மையாக வாசிப்பா. ஸோ ஒரு நாள் என்ன ஆயிருக்குன்னா நம்ம ஜாக்சன் ஒரு பொண்ணு கூட பேசிட்டு இருந்திருப்பான். அப்போ ரிதம் வந்திருப்பா. யார் அந்த பொண்ணு கேட்டிருப்பான். இவன் என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி ஜாக்சன் அந்த பொண்ணு மேலே கை போட்டுட்டு பேசிகிட்டு இருப்பான். ரிதம்க்கு இதெல்லாம் பிடிக்கல. ஸோ அவள் அப்படியே கோச்சிக்கிட்டு போயிருப்பா. இப்போ அப்படி ஜாக்சன் பார்த்துட்டு நான் உனக்கு தான், நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை அப்படின்னு ஜாக்சன் அன்றைக்கி ரிதமை சொல்லி சமாதானப்படுத்தியிருப்பான். ஸோ டேஸஸில் அப்படி தான் போகுது. இப்படி தான் ஜாக்சன் எல்லா பொண்ணுங்களையும் பேசுறது இது ரிதம்க்கு பிடிக்கல. ஸோ ஒரு நாள் ஜாக்சனோட ஃப்ரெண்டான சாம் கூட பேசுவா. அப்போது பேசும்போது அவன் சொல்லுவான், இது மாதிரி ஜாக்சன் வந்து ஒரு ப்ளே பாய் அப்படின்னோடனே ரிதம்க்குலாம் மனசே உடஞ்சி போச்சு. என்ன அவன் ஒரு ப்ளே பாயா அப்படின்னு சாம் கிட்ட கேட்குறா. ஆமான்னு சொல்லி அவனும் ஃபோனை கட் பண்ணிட்டான். அதுலேருந்து ரிதம் ஜாக்சனை வெறுக்க ஆரம்பிக்கிறான். ஸோ இப்படியே இருக்கும்போது ஜாக்சன் ஒரு நாள், ஏய் எதுக்கு என்னை வெறுக்கிற அப்படின்னு ஜாக்சன் கேட்டுட்டான். ஏன்னா நீ ஒரு ப்ளே பாய், என் லவ்வுக்கு டிசர்வ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிதம் போயிருப்பா. ஸோ அவன் ஒரு கோவத்தில் என்ன பண்ணியிருப்பானா அவன் கையில் வச்சு இந்த ஆசிட் எடுத்து அப்படியே ரிதம் மேலே ஊற்றிருப்பான். ஸோ ரிதம் இல்லை துடிச்சிட்டு இருந்திருக்கா அந்த வயலின் கிளாஸில். சாகு துடிச்சு சாகுடி, இந்த அழகு நாள் தானே ஓவரா சீனை போட்ட, ஓ பின்னாடி கூட தான் நிறைய பேர் சுற்றினாங்க, நான் அதை கேட்டேனா அப்படி சொல்லிட்டு ஜாக்சன் ஒரு மாதிரி அங்கே கடுப்பாயிட்டு அந்த ஆசிட் பாட்டிலை அப்படியே தூக்கி போட்டுட்டு அப்படி தான் போயிருப்பான். ரிதம் அப்படி தான் கத்தி அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிருக்கும். ஸோ அங்கேருந்து ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பார்த்து அட்மிட் பண்ணியிருப்பாங்க. இப்போது அப்படி தான் ஒரு 1 வீக் அப்புறம் பார்க்கலாம் ரிதம் அப்படியே மிரரில் மூஞ்ச பார்க்குறா. அவளுக்கே பார்க்க பிடிக்கல. என்ன மூஞ்சு ஃபுல்லாக செதஞ்சு போய் ஒரு கண்ணு க்ளோஸ் ஆகுற அளவுக்கு அவன் அந்த அளவுக்கு ஆசிடை தெரிச்சிருக்கான். இதை ரிதமால தாங்க முடியல. மிரரே உடச்சிட்டா. ஸோ டாக்டர்ஸ்லாம் பார்க்குறாங்க, மென்டலி அவள் அஃபெக்ட் ஆகிட்டான்னு சொல்கிறாங்க. ஸோ ரிதம் அப்படி தான் ஹாஸ்பிட்டலோட பில்டிங் மேலே நின்று உன்னை விட மாட்ட ஜாக்சன் சொல்லிட்டு அப்படி தான் விழுந்திருப்பா. ஸோ ரிதம்க்கு டைரி எழுதுகிற பழக்கம் இருக்குது. ஸோ அவள் சாகும் போது கூட லாஸ்ட்டாக அந்த டைரியில் அவளை பற்றி எழுதி வச்சுட்டு தான் அவள் வீட்டில் அந்த டைரியை வச்சுட்டு தான் அவள் இறந்துருப்பா. ஸோ இதெல்லாமே ரிதம் சொல்லி முடிக்கிறா. இப்போ ரிதம் அழுதுட்ருக்கா. இப்போ நீங்கள் என்ன சொல்கிற, உன் பின்னாடி இவ்வளோ ஃப்ளாஷ்பேக்கா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம், நான் மட்டும் என்ன பாவம் பண்ணேன், அழகாக பிறந்துடக்கூடாதா, என் உண்மையான முகம் பார்த்துருக்கியா நீ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஃபோட்டோ காட்டுறா. அது ரிதமோட ஃபோட்டோ தான். அதில் அவள் ரொம்ப அழகாக இருக்கா. நீங்கள் பார்க்குறீங்க, நீ ரொம்ப அழகு தான், ஆனால் இந்த வேர்ல்டு உன் அழகை நினச்சி ஜலஸ் ஆகிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், இந்த வேர்ல்டு ஃபுல்லாக ஜலஸ் அப்படின்னு ரிதம் கத்திட்டுருக்கா. சரி நீ வருத்தப்படாத அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போது ரிதம் எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களாக்கா
அப்படின்னு அவள் கேட்குறா. அந்த அக்கான்ற வார்த்தை கேட்டோடனே நீங்கள் உருகிட்டீங்க. சொல்லுமா என்ன வேணும் அப்படி கேட்குறீங்க. ஸோ ஜாக்சன் அப்படி தான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட குடிச்சிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருப்பான். இப்போது அங்கே ஒரு கராஜ் கீழே தான் உட்காந்துட்டு அவன் குடிச்சிட்டு இருந்திருப்பான். இப்போ அந்த கராஜோட டோர் அப்படியே உடஞ்சி கீழே விழுது. பார்த்தா நீங்கள் தான் நின்றுட்டுருக்கீங்க. இப்போ அவன் ஏய் யார் நீ அப்படின்னு அந்த ஜாக்சன் கேட்குறான். யாரா நான் யாரும் தெரியல அப்படின்னு அப்படியே தான் ரிதமோட வாய்ஸில் இப்போ வயன் பேசிகிட்டு இருக்கா. ஜாக்சன் தோப்பாடுறா ஒரு பொண்ணு தானே வந்து மாட்டிருக்கு பிடிங்கடா அப்படின்னு ஜாக்சன் நின்றுட்டு இருக்கான். இப்போ அவனுங்க எல்லாமே சேர்ந்து உங்களை பிடிக்க வராங்க. நீங்க அப்படிதான் நின்றுட்டே இருக்கீங்க. டக்குன்னு ஒரு செகண்ட் தான் இருக்கும். அந்த 2 பேரும் வந்திருப்பானுங்கள உங்களை பிடிக்க. ஸோ அவனுங்க கழுத்தெல்லாம் அப்படி பேக் சைடு திரும்பியிருக்கும். இதை பார்த்த ஜாக்சன் என்னாச்சு அப்படி சொல்லிட்டு அவன் பார்க்குறான். பார்த்தா அவனுங்க 2 பேரும் அப்படியே சரிஞ்சு கீழே வந்துட்டானுங்க. இப்போ நீங்கள் அப்படி தான் அவனை நோக்கி வந்துட்டு அவன் கழுத்தை நெரிக்கிறீங்க. அவன் கையில் சரக்கு பாட்டில் வச்சுருப்பான். அதை அப்படியே தலையில் அடிக்கிறான். இப்போ டக்குன்னு வயனோட பாடியிலேருந்து ரிதம் அப்படியே ஏஞ்சி வந்து செம்மையாக ஜாக்சனை போட்டு செம்மையாக அடிக்கிறான். ஸோ அங்கே ஆசிட் பாட்டில் இருக்குது. அதை எடுத்து ஜாக்சனோட மூஞ்சில் ஊற்றி சாவு என்னைக்கு வச்சு தானே சாவடிச்சு சாவுடா அப்படின்னு சொல்லிட்டு ரிதம் அப்படி தான் அந்த ஆசிட் எடுத்து அப்படியே ஜாக்சனோட மூஞ்சில் ஊற்றி சாவடிச்சிருப்பா. இப்போ நீங்கள் கீழே விழுந்திருக்கீங்க. ரிதம் பார்க்குறா. ஸோ அவள் பவரில் யூஸ் பண்ணி உங்கள் உடம்பு சரிப்படுத்திட்டு ரொம்ப நன்றிக்கான்னு சொல்லிட்டு அவள் அப்படியே மறைஞ்சிட்டா. நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அப்படியே தான் அந்த கராஜிலேருந்து உங்கள் தலையை பிடிச்சிட்டு அப்படியே உங்கள் வீட்டுக்கு வந்திருப்பீங்க. ஸோ ஃபைனலி இப்போது ரிதமோட ஆவியும் சாந்தி அடைஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் அங்கே இருக்க எல்லாரையும் பார்த்துட்டு நீங்கள் நேரம் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்க. ஸோ 1 வீக் லேட்டர் ஸோ வியும் வந்திருப்பான். ஸோ வந்து வயன் என்ன பண்ணுற அப்படி கேட்குறான். நீங்கள் அங்கே இருக்க லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருக்கீங்க. இப்போது வியும் வயன் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் அப்படியே தான் இப்போ வீக்கு சர்ப்ரைஸ் அப்படின்றீங்க. வீ பார்த்துட்டு என்னடி அப்படி கேட்குறான். உள்ளவா அப்படின்ட்டு இப்போ தேவங்க பார்த்து இப்போ ஒரு கிஃப்ட் பாக்ஸ் கொடுக்குறீங்க. தேவங்க எதுக்கு நான் வந்ததுக்கு அப்படின்னு கேட்குறான். இல்லை திறந்து பாரு தேவங்க அப்படின்னு சொல்லி குட்டியாக கிஃப்ட் பாக்ஸ் கொடுக்குறீங்க. பார்த்தா இல்லை ஒரு அழகான ஷூ இருக்குது குட்டி குழந்தைங்க போடுற மாதிரி. தேவங்க பார்க்குறான். ஏய் என்னடி இது அப்படி கேட்குறான். பாரு தேவங்க புரியல உனக்கு அப்படின்னு கேட்டோன்னே தேவங்க நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்டா அப்படின்றீங்க. இப்போ தேவங்களாம் செம்ம ஹாப்பி. என்னடி சொல்கிற அப்படி கேட்குறான். ஆமாம் நீ அப்பாவாயிட்ட அப்படின்றீங்க. ஸோ அப்படி தான் அந்த மூமெண்ட்ஸ் போது நீங்களும் தேவங்க அப்படி கேட்கலாம் கட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ மந்த்ஸ்லாம் ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. இப்போ நீங்கள் 5th மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. உங்களை ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிறான். நீங்கள் நடந்து வர கூட உங்களை விட மாட்டேங்கிறான். நீங்கள் நடந்தாலும் அவன் உங்களை தூக்கிக்கிறான். தேவங்க வேணாம் அப்படின்றீங்க. ஏய் என் பொண்டாட்டி என் புள்ள 2த்தையும் சொமப்பண்டி இந்த தேவங் அப்படின்றான். டேய் போதுண்டா அப்படின்றீங்க. தேவங்கள கேட்கவே மாட்டேங்கிறான். உங்களுக்கு கீழே தரையிலே விட மாட்டேங்கிறான். உங்கள் பேரண்ட்ஸுக்கும் அப்புறம் தேவங்க பேரண்ட்ஸுக்குலாம் இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. தேவங்கள அவ்வளோ அக்கறையாக பார்த்துக்கிறான். ஸோ இப்போ 9th மந்த் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு டெலிவரி பெயின் வந்துடுச்சு. ஸோ தேவங்க அப்படி தான் உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறான். நீங்கள் தேவங்க ரொம்ப வலிக்குது அப்படின்றீங்க. ஏய் ஒன்றும் இல்லடி ஒன்றும் இல்லை அப்படி சொல்லி தேவங்க அழறான். நீங்கள் என்னடா நான் அழாமல் நீ இப்படி அழுற அப்படி கேட்குறீங்க. நீ அழுத பார்த்தா எனக்கு அப்படி தாண்டி இருக்குது அப்படின்னு அவன் கண் கலங்கிட்டு இருக்கான். ஸோ டாக்டர் உங்களை உள்ளே கூட்டு போயிடுறாங்க. ஸோ ஃபைனலி உங்களுக்கு பாப்பா பிறந்தாச்சு. இந்த சவுண்டெல்லாம் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நின்று கேட்டுட்ருக்காங்க. அவங்களாம் சொல்லவே வேணாம். அவன் டக்குன்னு அந்த டோர் கிட்ட வந்துடுறான். ஸோ அப்படியே தான் டாக்டர் வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு பாப்பா பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க அப்படியே வாங்கிக்கிறான். பார்க்க ரொம்ப ஒயிட்டாக பிங்கிஷாக இருக்கா பாப்பா. ஸோ அவங்க அப்படியே உங்களை பார்க்கலாமான்னு கேட்குறான் டாக்டர்கிட்ட. போய் பாருங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே நீங்கள் அப்படி தான் படுத்திருக்கீங்க. தேவங்க உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்ருக்கான். உங்கள் அம்மா உங்கள் கையை ஹோல்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ தேவங்க அப்படி தான் பார்த்துட்ருக்கான். பாப்பா அழுதுகிட்டே இருக்கா. அந்த சவுண்ட்லேயே நீங்கள் ஏஞ்சி தேவங்க அப்படின்றீங்க. ஸோ தேவங்க அப்படி பாப்பாவை கொடுக்குறான். நீங்கள் அப்படி பாப்பாவை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதோட ஒரு ஹாப்பி எண்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஆமஸ் எப்படி இருக்க மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தென் லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. இந்த வீடியோவுக்கு நல்லா வியூஸ் போய் நீங்கள் கமெண்ட்லலாம் ஓகே நல்லா இருக்குன்னு நீங்கள் சொன்னால் மட்டுமே நாளைக்கும் நான் ஹாரர் போடுறேன். இல்லை வியூஸ்லாம் போல் ரொம்ப கம்மியாகவே இதாக இருந்துச்சுன்னா நாளைக்கு ஹாரர் கிடையாது, நார்மலான ஒன் ஷார்ட்ஸ் போல் போயிடலாம். அப்புறம் நிறைய பேர் கேட்குறீங்க ஹாரராக ட்ரை பண்ண சொல்லி. தென் அதுக்கு கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் கிடச்சா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கும் ஒரு ஹாரர் இருக்குது. சப்போஸ் நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அதை நான் அப்லோட் பண்ணுவேன். இல்லைனா விடுங்க, நான் அதை அப்படியே விட்டுடுறேன். ஸோ அது இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ வேணும்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தென் ஃபஸ்ட் டைமாக ஹாரர் போடுறேன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலில். நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நாளைக்கும் நான் ஹாரர் அப்லோட் பண்ணுறேன். அது இன்னும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
ரொம்ப கொஞ்சம் ஹாரர்லாம் வச்சு நல்லாயிருக்கும். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், அப்லோட் பண்ணுறேன். இல்லை நார்மல் ஒன் ஷாட்ஸே நம்ம பார்க்கலாம். ஓகே. தென் ஓகே ஆமாம், எல்லாம் உடம்ப பார்த்துக்கோங்க. நானும் என் உடம்ப பார்த்துக்கிறேன். தென் எல்லாம் தண்ணி குடிச்சு ஹைட்ரேட்டாக இருங்க. ஓகே, நான் மிஸ் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி. டாடா, பாய்.